நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் குருவும் பொதுகுருமாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஆராதனை பகுதியில் கலந்து கொள்ளும்படி தேவன் சகோதர சகோதரிகளை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கி நம்மளை எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஒரு விஷயம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய தெய்வ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய தீர்க்க தரிசன ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் நிறைவேறி கொண்டு இருக்கிற அநேக காரியங்களை தேவன் தீர்க்க தரிசனங்களாக வேதத்தில் வச்சுருக்காரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா நேர பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ஒரு தீர்க்க தரிசன பாடம் இது. ஸோ பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக யோயேல் அப்படிங்கிறது தான் பாடத்தினுடைய தலைப்பு. அப்படின்னா இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைபிளில் யோயேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். யோயேல் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் யாருக்காக எழுதப்பட்டுச்சு, இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சரி, முதலாவது யோயேல் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, யோயேல் அப்படின்னு சொன்னால், அதாவது மூலப்பிரதியில் அந்த வார்த்தைக்கு யோயேல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு யெகோவா தேவன் என்று சொல்லி அர்த்தம். யோயேல் அப்படிங்கிற வார்த்தைக்கு யெகோவா தேவன் என்று சொல்லி அர்த்தம். இதுதான் யோயேல் அப்படிங்கிற அந்த பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லை, இவர் எந்த காலப்பகுதியில் தீர்க்க தரிசனம் உரைத்தார், யாருக்காக தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், இஸ்ரேலில் 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதில் இந்த 2 கோத்திரத்தில் நிறைய ராஜாக்கள் வராங்க, அந்த ராஜாக்களுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் வராங்க. அதேமாதிரி 10 கோத்திரத்துலேயும் நிறைய ராஜாக்கள் வராங்க, அங்கேயும் சில தீர்க்கதரிசிகள் போகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எலியா, எலிசா, அப்புறம் ஆமோஸ், இந்த மாதிரி ஒரு சில தீர்க்கதரிசிகள் மட்டும் அவங்க அங்கே போகிறத நம்ம பார்க்கலாம். எங்கன்னா 10 கோத்திரத்துக்கு. ஆனால் 2 கோத்திரத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன போனவங்க தான் அநேக தீர்க்க தரிசிகள். அதில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யோயேல். இவர் யாரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார், எதுக்காக இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம படித்தோன்னா, நம்ம காலப்பகுதியில் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே யோயேலுக்குள்ளே தேவன் வச்சுருக்கார். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வசனத்தில் போய் பார்க்கலாம். சின்ன குழந்தையிலிருந்தே ராஜாக்களாக இருக்காங்க. அப்படி சின்ன வயசுல 8 வயசுல ராஜாவான ஒரு ராஜா தான் இந்த யோசியா அப்படிங்கிற ராஜா. வெறும் 8 வயசு. 8 வயசுனா பாருங்க, பசங்க இப்படி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவ்வளோதான். அந்த வயசுல இஸ்ரேலை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவை அதாவது தேவன் நல்ல ராஜான்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பெரிய பேர் வாங்கினவர் இவர். வந்த உடனே அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா, பாகாலுகளுடைய சிலைகளை எல்லாம் அகற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சார். இப்போ 8 வயசுல அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஆனால் தெரிஞ்சிருந்தது. தேவன் அவங்களுக்கு அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சார். ரொம்ப சின்ன பையனா இஸ்ரேலில் ராஜ்யபாரம் பண்ணின ஒரு ராஜா தான் யோசியா. அந்த ராஜாவுடைய காலத்தில் இஸ்ரேலில் அதாவது தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தவர் தான் இந்த யோயேல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி. சரி, இந்த யோயேல் தீர்க்கதரிசி இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லையா. யாரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார், எதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யோயேல் புஸ்தகம் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்துடைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 1ஆம் அதிகாரம், மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்குது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் நம்ம படித்தோன்னா, அதாவது இஸ்ரேல் ஜனங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற அந்த காலத்திலிருந்து மறுபடியும் தேவனுடைய கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இந்த பூமியில் ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டு இந்த உலகம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கிக்க போகுது அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ரொம்ப சுருக்கமாக வெறும் 3 அதிகாரங்களில் அந்த இடத்துல யோயேல் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். வெறும் 3 அதிகாரங்களில் இந்த ரகசியமெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்யலான்னா, அதில் சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்களை உன்னிப்பாக கவனித்து தேவன் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நேராக வசனங்களுக்குள்ளாக கடந்து போகலாம். யோயேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெத்துவேலின் குமாரனாகிய யோயேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யோயேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். யோவேல் அப்படின்னு நம்ம பைபிளில் இருக்கும், ஆனால் இங்கே யோயேல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா. வேல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏல் அப்படிங்கிற வார்த்தை தான் ஒரிஜினலாக வரணும். தானியேல் படிக்கிறோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி ஏல் அப்படின்னு தான் வேதத்தில் வரணும். யோவேல் வரக்கூடாது, யோ ஏல் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். ஏன்னா ஏல் அப்படின்னு சொன்னாலே யாவே என்று சொல்லி அர்த்தம். யெகோவா தேவன் அப்படிங்கிறது தான் யாவே. அதனால தான் ஏல் அப்படின்னு சொல்லி அது முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப நாம் பைபிள் படிக்கும்போது கூட யோவேல் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடாது. எப்படி நம்ம தானியேல் அப்படின்னு படிக்கிறோமோ அதே மாதிரி பாருங்கள், நிறைய அந்த மாதிரியெல்லாம் வரும், அந்த வார்த்தைகள் வரும். அந்த மாதிரி நம்ம யோ ஏல்னு தான் என்ன பண்ணணும்னா நம்ம உச்சரிக்கணும். அதுதான் சரியான உச்சரிப்பு. வேதத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் தமிழில் மொழிபெயர்க்கும் போது யோவேல் அப்படின்னு சொல்லி அதாவது மொழிபெயர்த்திருக்காங்க. சரி, இப்போ இந்த யோயேலுக்கு இப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் வருது. வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை யோயேல் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதியோரே, இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? நல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஒரு சில முக்கியமானதை உங்களுக்கு நான் சிகப்பில் அதாவது ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். முதியோரே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப வயசான ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து அவர் சொல்கிறார், முதியோரே இதை கேளுங்கள். சொல்லிட்டு அப்படியே திரும்பி தேசத்தின் குடிகளை அந்த ஜனங்களை பார்த்து அவர் ஒரு பிரசங்கம் பண்ண போகிறார். யாருன்னா யோயேல். தேசத்தின் முதியோர்களே, முதல்ல இதை நீங்கள் கேளுங்க. தேசத்தின் சகல குடிகளே நீங்கள் செவி கொடுங்க. இது வரைக்கும் செவி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இப்போ செவி கொடுங்க. உங்கள் நாட்கள்லையாவது உங்களுடைய பிதாக்களின் நாட்களிலேயாவது இப்படி ஏதாவது நடந்துச்சான்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அடுத்த வார்த்தையில் அவர் சொல்ல வர்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே முதியோர். ஏன் முதியோர்னு சொல்கிறாருன்னா, முதியோர் கண்டிப்பாக 2-3 ஜென்ரேஷன் அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா. அதனால தான் முதியோரை உங்களுடைய நாட்களில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் நடந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். வாசிக்கலாங்க அடுத்த வசனம். யோயேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பார்த்தீங்களா சொல்கிறார். நான் சொல்ல போகிற விஷயத்த உங்களுடைய பசங்களுக்கும் சொல்லுங்க, அவர்களுடைய பசங்களுக்கும் சொல்லுங்க, அவர்களுடைய சந்ததிக்கும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு 3 ஜென்ரேஷன் மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று அவங்க லைஃப்பில் நடக்க போகுது. ஆனால் அந்த இடத்துல யோயேல் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்ல போகிறத இன்னும் 2 ஜென்ரேஷன் வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க. அப்படி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, அடுத்த வசனம் பாருங்கள். அங்கே தான் 4 முக்கியமான விஷயங்களை பற்றி அவர் பேசுகிறார். 4 விஷயங்களை பற்றி பேசுகிறார். வாசிக்கலாம். யோயேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இதுதான் தீர்க்க தரிசனம். இதை போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். இதை எப்படி சொல்றது, ஏதாவது புரிஞ்சுங்களா இந்த வசனம்? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. அடுத்தது வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி சாப்பிட்டுருச்சான். அடுத்தது பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. ஏதாவது புரிஞ்சுதுங்களா? இதைத்தான் போய் உங்கள் சந்ததிகளுக்கு சொல்லுங்கன்றார். சொல்லலாமா? நம்மளுக்கே புரியல, இது எப்படி போய் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசனம். தேவன் இப்படி தான் பேசுவார். யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஆனால் உள்ளே போய் படித்தோன்னா தேவன் சொல்ல வர்ற கருத்து வேறு மாதிரி இருக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம தமிழ் பைபிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டாங்க. ஏதோ பச்சை கிளி வெட்டுக்கிளி என்னென்னமோ வந்துட்டுருக்கு. ஆனால் இதே வசனத்தை திருவிவிலியம் பைபிளில் படிக்கலாம். ஆர்சி பைபிளில் அதை நம்ம படித்தோன்னா தேவன் என்ன சொல்ல வராருங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திருவிவிலியமில் படிக்கலாம். வாசிங்க திருவிவிலியமில். யோயேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது, இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி தின்றது, துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்றளித்தது. பார்த்தீங்களா, இங்கே அதை தான் சொல்ல வர்றார். நல்லா கவனிங்க. இந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம படிச்சோம் இல்லையா, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் இருக்கும். அதே திருவிழியில் படிக்கும்போது வெட்டு புழு தின்று எஞ்சியதை, அது கொஞ்சம் போய் சாப்பிட்டுச்சான், மீதி வச்சிருச்சான். அதை மீதி வச்சதை இளம் வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிட்டுச்சான். இளம் வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிட்டுச்சான். அப்புறம் அந்த இளம் வெட்டுக்கிளிகள் அதை சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் வச்சிருச்சான். அப்படி மீதி வச்சதை துள்ளும் வெட்டுக்கிளிகள் வந்து அதை சாப்பிட்டுச்சான். அப்புறம் துள்ளும் வெட்டுக்கிளி கொஞ்சம் சாப்பிட்டு அதுவும் கொஞ்சம் மீதி வச்சுட்டு போயிருச்சான். அது போனதுக்கு அதுக்கப்புறம் வந்து வளர்ந்த வெட்டுக்கிளிகள் வந்து அதை சாப்பிட்டுட்டு டோட்டலாக முடிச்சிருச்சு அப்படிங்கிறார். ஏன்னா அந்த வசனம் அப்படி தான் இருக்கும். துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி என்ன ஆயிடுச்சுங்களாமா,
தின்று அழித்தது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதாவது தின்று அழித்தது அப்படின்னா அதோட அதோடைய லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இது எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டுக்கிளிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கார். இது வெட்டுக்கிளி தான் ஒரிஜினலாக. ஆனால் நம்ம பைபிளில் பச்சை கிளியெல்லாம் வரும். பச்சை கிளிக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை, வெட்டுக்கிளிக்கும் பைபிளுக்கு தான் சம்பந்தம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம கவனிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த வெட்டுக்கிளிகள் அப்படிங்கிறது எதுக்காக அனுப்பப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு இடத்துல வெட்டுக்கிளிகள் வந்தால் என்ன நடக்கும்? வெட்டுக்கிளிகள் ஒரு இடத்துல வந்தால் என்ன நடக்குங்க? பஞ்சம் வரும். கரெக்டுங்களா? பஞ்சம் வரும். ஏன் வெட்டுக்கிளிகள் வந்தால் பஞ்சம் வரும் அப்படின்னா, நம்ம பல நாள் உழைச்சி நம்ம கஷ்டப்பட்டு அதாவது நிலத்தை விதைச்சு அதாவது நிலத்தை பண்படுத்தி அதை பாதுகாத்து நல்ல பயிர்களெல்லாம் வளர்ந்துருக்கும். யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெட்டுக்கிளிகள் அது மேலே உட்காரும். அதையெல்லாம் சாப்பிட்றோம். நம்முடைய 6 மாத உழைப்பு, 1 வருஷ உழைப்பு ஒரே நாளில் காணாமல் போயிடும். இதுதான் வெட்டுக்கிளிகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அது விளைச்சல் நிலங்கள் அப்படியே அப்படி உட்காரும். எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே கதிர்கள் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் அந்த இடத்துல எந்திரிக்கும். ஸோ இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய தண்டனைகள். இஸ்ரேல் ஜனங்க அவங்க தேசத்தில் தேவனுக்கு விரோதமாக சில தவறுகள் செய்யும்போது தேவன் அடிக்கடி இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் எல்லாம் அனுப்புவார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அதை பாதுகாத்து பறவைகள் கிட்டேருந்து பாதுகாத்து அதுக்கு உரங்கள் போட்டு எவ்வளவோ செலவெல்லாம் செஞ்சு பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த நிலத்தில் திடீர்னு வெட்டுக்கிளிகள் ஒரே நைட்டில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்களுடைய 1 வருஷம் உழைப்பு வீணாக போயிடும் இல்லையா? எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் ஏற்படும். ஏன்னா ஊர் ஃபுல்லாக அந்த நாடு ஃபுல்லாக அது அந்த மாதிரி பண்ணும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த வெட்டுக்கிளிகள் எதுக்காக அனுப்பப்படுது அப்படின்னா ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துறதுக்காக அனுப்பப்படுது இல்லையா? அப்படின்னா இங்கே யோயேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் யாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெரிய வெட்டுக்கிளி கூட்டம் உங்கள் மேலே வரப்போகுது. அது எப்படி வரும்னு சொல்கிறாருன்னா, முதல்ல வெட்டுப்புழு தின்றதை எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது. இளம் வெட்டுக்கிளிகள் சாப்பிடும். இளம் வெட்டுக்கிளிகள் தின்று எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி அதை சாப்பிடும். துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி எல்லாத்தையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4 விதமான ஜென்ரேஷன் மாதிரி ஏதோ 4 விஷயத்தை பற்றி பேசுகிறார். அது உட்காந்து டோட்டலாக அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா ஃபஸ்ட்டு வெட்டுப்புழு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். பார்த்துருக்கோம் இல்லையா? பச்சை கலரில் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இது எவ்வளோ சாப்பிடும்? இது எவ்வளோ சாப்பிடுங்க? நிறைய சாப்பிடுமா? இது அளவே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இது சாப்பிட்றது கூட எவ்வளோ தான் சாப்பிடும்? கொஞ்சமாக சாப்பிடும் இல்லையா? ஆனால் நிறைய உட்காரும். இதே மாதிரி நிறைய உட்காரும். ஸோ அப்போ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சாப்பிடும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இளம் வெட்டுக்கிளி அப்படிங்கிறது இது இந்த மாதிரி இருக்கும். பச்சை கலர்லேருந்து அடுத்து ஒரு ப்ரௌன் கலருக்கு அது மாறும். அப்படி மாறும்போது அந்த இளம் வெட்டுக்கிளி அப்படிங்கிறது கொஞ்சம் வளர்ந்த வெட்டுக்கிளி. இது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அந்த இளம் வெட்டுக்கிளியை விட அதிகமாக சாப்பிடும் இல்லையா? ஆனால் இது ஃபுல்லாக சாப்பிடுமா? இல்லை. ஆனால் ஓரளவுக்கு இது சாப்பிட்ரும். இந்த இளம் வெட்டுக்கிளிக்கு அப்புறம் துள்ளும் வெட்டுக்கிளி. இந்த துள்ளும் வெட்டுக்கிளிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது வெட்டுக்கிளிக்குனாலே என்ன பண்ணும்? துள்ளும் இல்லையா? நம்ம தொட்டோன்னே டப்புன்னு அது துள்ளி குதிச்சு போகுது இல்லையா? அப்படின்னா அது யார் துள்ளும் அப்படின்னா, அதாவது நல்ல வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகள் தான் அது நல்ல திருப்தியாக சாப்பிடும். ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்கும், அதனால் அது நிறைய சாப்பிடும். அதே மாதிரி இது சாப்பிட்டு என்ன பண்ணுமா, கொஞ்சம் மீதி வச்சுட்டு போகும். அதுக்கப்புறம் வளர்ந்த வெட்டுக்கிளி, இந்த மாதிரி பெருசாக முதிர் வயது அடைந்த வெட்டுக்கிளி, இதுதான் ஏகப்பட்ட சாப்பாடை சாப்பிடும். இது எல்லாம் டோட்டலாக சாப்பிட்டு அந்த வயல் நிலத்தையே என்ன பண்ணிருன்னு பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு போயிடும் இல்லையா? இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறதா யோயேல் மூலமாக தேவன் சொல்ல வர்றார். இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ வெட்டுக்கிளிகள் இந்த மாதிரி தான் பறந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தேனீ கூட்டம் கூட அது பரவாயில்ல. ஆனால் வெட்டுக்கிளிகள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையுமே அழிச்சிடும். ஒட்டுமொத்த செல்வத்தையும் அழிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா, அது அவ்வளோ பெரிய பஞ்சத்தை உண்டாக்கும். அது சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக மாறும். அப்படி மாறி தான் அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகும். அதை அழிக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாதுங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் கூட வெட்டுக்கிளிகளை அழிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. நீங்கள் என்னதான் மருந்து அடித்து வச்சாலும் அதையும் மீறி அது என்ன செய்யணும், அந்த வயல் நிலங்களை அது சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டங்கள் பறந்து வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே 4 வெட்டுக்கிளிகள் சொல்கிறாரு. இந்த 4 வெட்டுக்கிளிகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு சத்தியத்தில் வளர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த 4 வெட்டுக்கிளிகள் எதை அடையாளப்படுத்துதுன்னு எதாவது சொல்ல முடியுமா?
சொல்ல முடியுமா? 4 வெட்டுக்கிளிகள். இந்த வசனம் வச்சு சொல்லுங்களா? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே 4, ஒன்று பச்சை புழு, இது எதை அடையாளப்படுத்துது? அடுத்தது வெட்டுக்கிளி, இதை வந்து எதை அடையாளப்படுத்துது? அடுத்தது பச்சைக்கிளி கிடையாது, ஆக்சுவலாக துள்ளும் வெட்டுக்கிளி, நம்ம படித்தோம் இல்லைங்களா? துள்ளும் வெட்டுக்கிளி. அடுத்தது முசுக்கட்டை பூச்சி. இந்த 4ம் எதை அடையாளப்படுத்துதுன்னு சத்தியத்தில் நல்லா தேறி வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் இப்போ நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்களேன். புதுசாக உள்ளே வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய இதை சம்மந்தமாக பாடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் சொல்லலாம். ட்ரை பண்ணுங்களேன். 4 அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். 4 ஜென்ரேஷன். ஓகே. இல்லை பைபிளில் 4 பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். 4 பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதை சொல்லுங்களேன். சிஸ்டருக்கு பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் விஷயம். அதுதான் நம்ம சத்தியத்தை எந்த அளவுக்கு நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்திருந்தோம்னா அது என்னங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும். 4 வெட்டுக்கிளிகள்ங்கிறது 4 ராஜ்யங்களை அடையாளப்படுத்துது. 4 ராஜ்யங்களை அடையாளப்படுத்துது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த விளை நிலம் இருக்கு இல்லைங்களா? அந்த விளை நிலங்கள்ங்கிறது இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பேசுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் தான் அந்த விளை நிலங்கள். இதில் வந்து அந்த 4 ராஜ்யங்கள், 5ஆம் உலக பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? 4 ராஜ்யங்கள் இந்த பூமியில் வரப்போகுதுன்னு. இந்த 4 ராஜ்யங்களை பற்றி தான் யோயேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்ல வர்றார். அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் இந்த விளைச்சல். இந்த இது மேலே எப்படி இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து அங்கே இருக்கிற அவங்களுடைய செழிப்பை எல்லாம் சாப்பிட்டுட்டு போகுதோ அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களும் மொட்டையாக்கப்படும். இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு மிகப்பெரிய பாழான ஒரு வனாந்தரத்துக்கு அவங்க கடந்து போவாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் இது. அதனால தான் நம்ம அப்போவே பார்த்தோம். அதாவது இந்த ராஜா யோசியா ராஜா ராஜ்யபாரம் பண்ணும்போதே தேவன் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லிட்டு இருக்கார். கிமு 606வது வருஷத்தில் இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. உங்கள் மேலே அந்த இளம் வெட்டுக்கிளிகள் வந்து படையெடுத்து வரும். இதைத்தான் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் 3 படையெடுப்பு இருக்குது. மொத்தம் 4 படையெடுப்பு உங்கள் மேலே நடக்கும். 4 படையெடுப்பு முடியும் போது நீங்கள் இந்த உலகத்திலிருந்து காணாமல் போவீர்கள். உலகத்தில் நீங்கள் இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தேவன் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கதிர்கள் அப்படிங்கிறது, அதாவது இதை வந்து சாப்பிட்டுங்களா, இந்த வெட்டு புழு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ராஜ்யத்து மேலே வந்த முதல் ராஜா யார்? அவர் நேபுகாத் நேச்சர் அப்படிங்கிற பாபிலோனிய ராஜா. இவர் தான் இஸ்ரேல் ஜனங்க மேலே படையெடுத்து வந்தார். இவர் வந்து ஒரு சின்ன வெட்டுக்கிளி மாதிரி, இது ஃபுல்லாக சாப்பிடல. அதனால தான் இவர் வந்தோடனே என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, ஆராதனை முறைமைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணவே இல்லை. பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சிலையை வைக்கிறார் இல்லையா, அந்த சிலை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஜனங்களும் அதை போய் வணங்கணும் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு எப்படி என்ன வந்துச்சுன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 5ஆம் உலக பேரரசில் அந்த பெரிய ஒரு சிலை பார்த்தார் இல்லையா. ஸோ அதோடைய விளக்கத்தில் வந்து அங்கே தேவன் சொன்னதுனால தான் உண்மையான தேவனுக்கு, ஏன்னா அவர் அடிக்கடிக்க சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் பைபிளில் படிச்சு பாருங்க, இஸ்ரேலின் தேவனே உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடிக்கு அந்த வார்த்தைகளை சொல்லுவார். ஆக்சுவலாக புறஜாதியிலிருந்து வந்த ஒரு ராஜா, நேபுகாத் நேச்சருங்கிற இந்த ராஜா யெகோவா தேவனை உண்மையான தேவனாக அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு ராஜாவாக இருந்தார். ஸோ அவர் தான் நேபுகாத் நேச்சர். இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல் ஜனங்க மேலே ரொம்ப கரிசனை உள்ளவராக இருந்தார். இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கலாச்சாரங்கள் மேலே அவர் கை வைக்கவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தானியேல் ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்தார். அவருடைய நண்பர்கள் படிக்கிறவர்கள் அனனியா, மிஷாயேல், அசரியா, இவங்கெல்லாம் வந்து தானியேல், அதாவது நேபுகாத் நேச்சருக்கு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜனங்களாக இருந்ததுனால அவங்க மேலே வந்து ரொம்பவுமே சாஃப்ட் கார்னரில் தான் இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் இருந்தார். ஆனால் படையெடுத்து வரும்போது சிதேக்கியா ராஜா மேலே கடும் கோபம் கொண்டு தான் வந்தார். அப்போ முதல் முறை வந்தோன்னு தான் அவர் என்ன செஞ்சார்னா, அந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு கொண்டுட்டு போனார். கையை பிடிச்சி, எப்படி எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் சாரசாரியாக வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி பாபிலோனுக்கு சாரசாரியாக போனாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க. அதை பற்றி தான் அங்கே சொல்கிறார். அங்கே தேவாலயமெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி அங்கே இருக்கிற தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு நேபுகாத் நேச்சர் அந்த ஜனங்களை எல்லாம் பாபிலோனில் கொண்டு போய் சிறையிருப்பில் வச்சார். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்க மேலே தேவனுக்கு இருந்த கோபம்
எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அவங்க கீழ்ப்படிதல் அவங்கக்கிட்ட இல்லை, ஒரு பயபக்தி இல்லை, தேவன் மேலே ஒரு பற்றுதல் இல்லாமல் தொடர்ந்து தேவனுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கனவீனம் பண்ணினதுனால அவங்களுடைய நிலைமை தான் இது. ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குள்ளே அவங்க கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ பாபிலோன் ராஜ்யத்துக்கு அப்புறம் இவங்க திரும்பி வந்து மறுபடியும் ராஜ்யத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ராஜ்யம் வந்துச்சா? வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ராஜ்யம் வரவே இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் புரிய வைக்கிறாரு. முதல்ல ஒரு சின்ன வெட்டுக்கிளி, வெட்டு புழு மாதிரி ஒன்று வந்து என்ன பண்ணும், உங்களை எல்லாம் சாப்பிடும். அதுக்கடுத்தது அது வந்து என்ன செய்யும்னா, உங்கள் மேலே இருக்கிற உங்களுடைய விளைச்சலில் இருக்கிற 25% எடுத்துரும். உங்களுடைய வளங்கள்லேருந்து 25% எடுத்துட்டு ஒரு 75% மிச்சம் வச்சுட்டு போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொன்று பறந்து வரும் உங்கள் மேலே. அது யாரு? அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் யாருங்க? மேதோ பெர்ஷிய ராஜ்யம். அதுதான் இளம் வெட்டுக்கிளி. இது வந்து என்ன செஞ்சிச்சு, இவங்களும் இஸ்ரேல் மேலே ரொம்ப பட்சமாக இருந்தாங்களா? பட்சமாக இருந்தாங்க. ஏன்னா அதில் ஒரு ராஜா, முக்கியமான ராஜா இருந்தார் இல்லைங்களா, சைரஸ், கோரேஸ் வந்தோன்னா அவர் செஞ்ச முதல் வேலை என்ன, தேவாலயத்துடைய பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்கள் போய் தேவனுக்கு ஆலயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அப்போது அவரும் சரி, தரியும் சரி, தரி கூட பாருங்களேன், இவரை கொண்டுட்டு போய் உள்ளே போடுறாரு, டேரியஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கும். தானியலை கொண்டுட்டு போய் சிங்கத்தின் கெபில போடும்போது ரொம்ப பரிதபிச்சது யாரு? தரி தான். அப்போ அவரும் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே ரொம்ப பட்சமாக இருந்தார். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரேலுடைய அதாவது ஒரு 50% விளைச்சலை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த சைரஸ் ராஜாவுடைய அந்த கோரேஸ் ராஜ்யம். அது அவர்கள் மூலமாக வந்த அந்த மேதோ பெர்ஷிய ராஜ்யம் அது உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் டெவலப்பான ஒரு ராஜ்யமாக அது இருந்துச்சு. அது 50% விளைச்சல்களை அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெட்டுக்கிளி வந்துச்சு. அந்த வெட்டுக்கிளி துள்ளும் வெட்டுக்கிளி, அப்படின்னா ஃபுல்லாக சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு வெட்டுக்கிளி அவங்க மேலே படையெடுத்து வந்தது. அந்த வெட்டுக்கிளி யாரு? கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜாவாக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் த கிரேட். நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, மிகப்பெரிய அளவில் ரொம்ப சின்ன வயசில் 35 வயசில் இவர் கிட்டத்தட்ட அநேக நாடுகள், உலகத்தையே கிட்டத்தட்ட கேப்சர் பண்ணிட்டார். அன்னைக்கு இருந்த உலகமே அவ்வளோதான். அது கிட்டத்தட்ட இவர் கேப்சர் பண்ணிட்டு எல்லா நாடுகளையும் தன்னுடைய கைவசம் இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசில் ஏதோ ஒரு வியாதியில் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யம், அவருடைய படை தளபதிகள் பங்கு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த அலெக்சாண்டருடைய ராஜ்யம் தான் அந்த துள்ளும் வெட்டுக்கிளி. இவங்க மேலே வந்து ஒரு 75% வளங்களை எடுத்துக்கிட்டாங்க. 75% இஸ்ரேல் ஜனங்க டோட்டலாக அழிஞ்சு போன நிலைமையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க ஒரு வெட்டுக்கிளி, அதுதாங்க வளர்ந்த வெட்டுக்கிளி. அது வந்து டோட்டலாகவே சாப்பிட்டு இஸ்ரேலையே முடிச்சிருச்சு. அது என்ன வளர்ந்த வெட்டுக்கிளி? நீங்கள் தான் சொல்லணும். ரோம ராஜ்யம். நம்ம சரித்திரத்தில் படிக்கும்போது அடுத்து வந்த ராஜ்யமே என்னதான்? ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யத்தில் நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. பைபிளில் நீரோ அப்படிங்கிற மன்னன் பற்றி பார்க்குறோம் இல்லைங்களா, ஜூலியர் சீசர் பற்றி படிக்கிறோம் இல்லையா. இந்த உலகத்தில் பெரிய பெரிய மன்னர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறோமோ, வரலாறில் ரொம்ப முக்கியமானவர்கள் யாருன்னு சொல்கிறோமோ அத்தனை பேரும் ரோம ராஜ்யத்திலேருந்து வந்தவங்க தான். ஜூலியர் சீசர்லேருந்து அகஸ்டஸ், அவருடைய பேரில் தான் ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஜூலியர் சீசர் பேரில் தான் இன்றைக்கி ஜூலை மாதம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்போ அந்த அகஸ்துராயன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தமிழில் இருக்கும். அவருடைய காலத்தை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். வசனம் வேணா வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அந்த அகஸ்துராயன் அப்படிங்கிறவர் தான் அகஸ்டஸ் சீசர் அப்படிங்கிற அந்த ராஜா. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவர் வந்து ராஜாவாக அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீரோ அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் வந்தான். சாதாரணமான ஒரு மன்னன் கிடையாது, ரொம்ப ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னன். ஸோ கிறிஸ்துவர்களை ரொம்ப துன்பப்படுத்தின ஒரு மன்னன். ஸோ இவரை பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்களாம், ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் டோட்டலாகவே அழிச்சிருவாங்க. இந்த உலகத்தில் ஒரு நாடு காணாமையே போயிடும். அது எந்த நாடு? இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு டோட்டலாக காணாமல் போயிடும். ஏன் காணாமல் போகுது அப்படின்னா, தேவனுடைய கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு. எந்த இடத்துலையாவது அவங்க மனம் திரும்பி இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சொல்லும் போது மனம் திரும்பி இருந்தால் கூட தேவன் காப்பாற்றியிருப்பார். இயேசு கிறிஸ்து வந்து சொல்லி கூட அந்த ஜனங்கள் கேட்காததுனால ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குள்ள அவங்க கடந்து போவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டுச்சு. வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டது துள்ளும் வெட்டுக்கிளி சாப்பிட்டுச்சு. துள்ளும் வெட்டுக்கிளி விட்டதை
வளர்ந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டுச்சு அப்படிங்கிற அந்த நிலைமையில இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவாங்கங்கிறது தான் ஒரே வசனத்துல தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். ஒரே வசனம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வெறும் 4 வார்த்தை, ஒரே வசனம். அந்த ஒரே வசனத்துல டோட்டலா இஸ்ரேலுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெளிவா சொல்லிட்டார். அப்போ இஸ்ரேல் ஜனங்க அதுக்கப்புறம் என்னென்னலாம் அவங்க லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த வசனத்துல தெளிவா சொல்றாரு. அவங்க லைஃப்ல இனி என்ன நடக்குமாமா? வாசிங்க, யோயேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. பாத்தீங்களா, இங்க சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. வெறியரே அப்படின்னா அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? வெறி பிடிச்சிருந்தாங்க. வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற ஜனங்களே. திராட்சை ரசம் அப்படிங்கிறது பைபிள் பொறுத்தளவுக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா இத்தனை நாள்? பழைய ஏற்பாடு முழுவதும் பாருங்க, அவங்களுக்கு எத்தனை வாக்கு தத்தங்கள், எத்தனை விஷயங்கள் தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். அதுதான் அவங்களுக்கு கொடுத்த அந்த திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்ற சகல ஜனங்களே, புது திராட்சை ரசத்து நிமித்தம் அலறுங்கள். புதுசாக ஒரு திராட்சை ரசம் வரப்போது, அதுக்காக பயங்கரமாக அழுங்கிறார். அழுங்க, அது உங்கள் வாயிலிருந்து விளக்கப்பட்டது. உங்களுக்கு அது கிடையாது. புது திராட்சை ரசம் இருக்கு, அந்த புது திராட்சை ரசம் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னார். சரி, இப்போ சொல்லுங்க, அந்த புது திராட்சை ரசம் என்னவா இருக்கும்? ஆண்டவர் கொடுக்குறார் இல்லையா, இதுதான் புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரமாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்தத்தின் இரத்தமாக மாறப்போகிற ஜனங்களுக்கு மட்டுமே கிடைக்க போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் யூதர்களே, இஸ்ரேல் ஜனங்களே, இனிமேல் உங்களுக்கு இல்லை. அது உங்களுக்கு இல்லை, அது உங்கள் வாயிலிருந்து விளக்கப்பட்டது. பாருங்க, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மீது வருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு சேனையே என்னுடைய தேசத்து மேல வருது. அது என்ன செய்யுமாமா? வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்குண்டு. அதுக்கு என்ன பற்கள் இருக்குங்களா? துஷ்ட சிங்கத்தினுடைய கடவாய் பற்கள் கடிச்சு குதறிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் மாதிரி என்னுடைய ஜனங்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றாரு. இந்த மாதிரி வருமா? அது வந்துச்சுன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பசியாக இருக்கிற சிங்கம் எதிரில் யானையே வந்தாலும் வேட்டையாடும். தன்னை விட எவ்வளோ பெரிய மிருகம் வந்தாலும் அதை வேட்டையாடுறதுக்கு பயங்கர பசி இருந்தால் போதும். அப்படின்னா தேவன் கூட அந்த இடத்துல சிங்கம் மாதிரி தான் இருந்தார், பசியாக இருந்தார். ஆண்டவர் கூட சொன்னார் இல்லைங்களா, இதோ தாகமாக இருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டிருப்போம். தாகமாக இருக்கிறேன்னு என்ன அர்த்தங்க? லிட்டரலாகவே தண்ணி இல்லையா? தாகமாக இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஆத்ம தாகம் அப்படிங்கிறது ஓகே தான், கரெக்டு தான். ஆக்சுவலாக இங்கே என்ன தாகம்னா, என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் யாருமே செய்யலை, இவ்வளோ வசனங்கள் சொல்லி கூட யாரும் ஏற்றுக்கலையே அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துறாரு. தாகமாக இருக்கிறேன், யாருமே என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கலையே அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை தான் இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல பேசுகிறார். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சிங்கம் யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்காரா, பயங்கர பசியில் இருக்கிறார். அது பயங்கரமாக வேட்டையாடும். அந்த வேட்டை தான் இஸ்ரேல் ஜனங்க மேலே நடந்துச்சு. எப்படி நடந்துச்சா பாருங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அபத்தம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே மிகப்பெரிய அழிவு. அதை பற்றி பேசுகிறார். வாசிக்கலாம். யோயேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. பாருங்களேன், இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் பார்க்க போறோம். அது என் திராட்சை செடியை அழித்து. இது என்ன திராட்சை செடி? இதை பத்திலாம் படிக்கிறோம். அத்தி மரம் ஏதோ பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அடுத்தது யோயேல் 1:8. தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? புதுசா கல்யாணம் ஆகி அன்னைக்கே அந்த மாப்பிள்ளை இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? இல்லையா? எவ்வளோ கனவுகளோடு அந்த கல்யாணத்துக்கு போனாங்க. ஆனால் திடீர்னு இறந்த உடனே அவங்க லைஃப் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு இல்லையா? இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் நடக்க போகுது. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், இதே மாதிரி தான் நடக்கும். திடீர்னு உங்களுடைய தேவன் உங்களை விட்டு போயிடுவார், உங்களை கைவிட்டுருவார். கிறிஸ்து இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. தன்னுடைய பாலிய வயதில் ரட்டுடுத்துகிற ஒரு பெண் மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா புலம்பி அழுக போகிறீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் மேலே வரும் சொல்கிறார். அடுத்த வசனம்.
யோயேல் 1:9 போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். பாத்தீங்களா, இங்க ஒரு விஷயத்த சொல்றாரு, போஜன பலி பான பலி. இது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போயிடுச்சு. அடுத்து பாருங்க, வாசிக்கலாம், கொஞ்சம் வேகமா போயிடலாம். யோயேல் 1:10 வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, தெளிவா சொல்லிட்டே வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப்ல இனிமேல் ரொம்ப கீழே போறீங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க சொல்றாரு. விளைச்சல்கள் அழிஞ்சிருச்சு, புது திராட்சரசம் வற்றி போயிருச்சு, எண்ணெய் மாண்டு போயிட்டுருச்சு. அடுத்த வசனம், பயிரிடும் கொடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. வயல்வெளியுடைய அறுப்பெல்லாம் போயிரும் சொல்றாரு. அடுத்த வசனம், திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது. திராட்சை செடி வதங்கிரும், அத்தி மரம் சாரமற்று போகும். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இதெல்லாம் என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். ஆனா அத்தி மரம் என்ன ஆகுங்களா, திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகும். வாசிங்க, மாதளை பேரீச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்களா? ஏன்னா உங்களுடைய விளைச்சலே அதுதான் உங்களுக்கு சாப்பாடு. அது இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும். அதெல்லாம் உங்களை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து உடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. மறுபடியும் அதே வார்த்தை சொல்றாரு, போஜன பலியும் பான பலியும் செலுத்தாமல் நிறுத்தப்பட்டது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ போஜன பலியும் பான பலி இனிமேல் உங்களுக்கு இல்லை. இனிமேல் உங்களுடைய வாயிலிருந்து விளக்கப்பட்டாச்சு. இந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு வாசிக்கலாங்க அடுத்த வசனம், 14ஆம் வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? இப்போ பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் உங்க மேல நடக்க போது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். தேவன் ஒரு ஜனங்க அழிஞ்சு போகணும்னு ஆசைப்படுவாரா? இஸ்ரேல் ஜனங்க அழிஞ்சு போட்டு கஷ்டப்படணும்னு ஆசைப்படுவாரா? அவர் ஆசைப்படல. அதனாலதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, இந்த மாதிரி உங்க மேல வரப்போது, ஒருவேளை நான் இப்ப சொல்ற விஷயத்துல நீங்க மன வருத்தப்பட்டால், நீங்க உண்மையாலுமே உங்களுடைய தவறுகளை நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா, உடனே நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இறங்கிடுறேன், உங்களுக்கு இந்த மாதிரி வர வேண்டிய தண்டனையை நான் நிறுத்திடுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றாரு. ஒருவேளை இந்த காரியத்தை செய்யுங்க. வாசிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கோருங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லாரும் வாங்க, எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படிங்கிறாருன்னா, உடனே உபவாச நாளை நியமிங்க. உபவாசம்னா துக்கமாக இருக்கிறவங்க செய்கிற விஷயம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி உண்மையான மன வருத்தத்தோடு இந்த காரியத்தெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்களா அப்படின்னா பாருங்கள், இவ்வளோ ஆலோசனைகள் தேவன் சொல்கிறார். அத்தனை ஆலோசனைகளும் அவங்க என்ன தான் செஞ்சாங்கன்னா புறம்பே தான் தள்ளாங்களே தவிர அதுக்கு கீழ்ப்படி அவங்களுக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குமாமா? வாசிங்க அடுத்த வசனம். யோயேல் 1:15 அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. சொல்லிட்டு கிளியரா சொல்றாரு அடுத்த வசனத்துல, 15வது வசனத்துல, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ. ஐயோன்னா என்ன அர்த்தங்க? ஒரு மிகப்பெரிய அழிவு உங்க மேல வரப்போகுது, ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. ஏன்னா அந்த நாள் யாருடைய நாளா இருக்கும்னா அது கர்த்தருடைய நாளா இருக்கும். அது கர்த்தருடைய நாளா இருக்கும். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. அது சங்காரம் போல எங்கிருந்து வருதுங்களாமா? சர்வ வல்லவர் இடத்திலிருந்து வருகிறது. அப்ப கர்த்தருடைய நாள் எதை அடையாளப்படுத்துது? கர்த்தருடைய நாள் 1000 வருட அரசாட்சி. அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தண்டனை கொடுக்க போறாரா? இதுவரைக்கும் நம்ம அதுதான் படிச்சோமா? நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சோம்? இயேசு கிறிஸ்து வந்தோடனே இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்த்திருக்கார். இஸ்ரேல் ஜனங்களை தண்டிக்கிறதுக்காக கூட்டி சேர்த்தார்? இல்லையா? ஆனால் முதல் வருகையில் வந்திருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்க வந்தார். தண்டனை கொடுக்க தான் வந்தார். ஆக்சுவலாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை. முதல் வருகை யாருக்காக அவர் வந்தார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக வந்தார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பிறந்து வந்தார்.
இஸ்ரேல் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணார், இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக நிறைய வேலைகள் செஞ்சார். ஆனால் அவங்க கீழ்ப்படியிலன்னொன்னே பாருங்க, கர்த்தருடைய நாள் அவங்க மேலே சங்கார மாதிரி வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு அப்படின்னா, சரித்திரத்தில் கரெக்டாக கிபி 70வது வருஷம், கிபி 70ல் இஸ்ரேல் ஜனங்க மேலே வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, அந்த ராஜா பேர் தீர்த்துராயன் டைட்டஸ். இந்த ராஜா என்ன செஞ்சான்னா, இஸ்ரேல் ஜனங்க மேலே மிக கடுமையான ஒரு நடவடிக்கையை செஞ்சார். அது எப்படி செஞ்சார்னா, அவர் செஞ்ச அந்த ஒரு நாள் செஞ்ச வேலை 2000 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க மறுபடியும் தேசத்துக்குள்ளேயே வர முடியல. என்னென்னமோ முயற்சிகள் செஞ்சு பார்த்துட்டாங்க, வர முடியல. அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு நாள் கிபி 70ல் பர்டிகுலராக ஒரு நாள் அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை அடித்து விரட்டினான். அங்கே இருக்கிற தேவாலயத்தையெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தினான். இது 2வது தேவாலயத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தியாச்சு. கொளுத்தி அந்த ஜனங்களை எல்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா முதலாக உலகத்திலேயே 144 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அங்கே தான். 4 பேர் ஒன்றா எங்கேயும் இருக்கக்கூடாது. யூதர்கள் 4 பேர் 4 பக்கம் ஓடணும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தீங்கன்னா, ஒருத்தர் வடக்கு பக்கம் போ, ஒருத்தர் தெற்கு பக்கம் போ, ஒருத்தர் கிழக்கு பக்கம் போ, ஒருத்தர் வடக்கு பக்கம் போ, யாரும் சந்திக்க கூட கூடாது. அந்த மாதிரி அடித்து விரட்டின ஒரு காலம்தான் கிபி 70. அந்த கிபி 70ல் ஒட்டுமொத்த ஆலயமும் சூறையாடப்பட்டு இஸ்ரேல் ஜனங்க டோட்டலாக உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு மேலே வந்த அந்த 4வது படையெடுப்பு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வளர்ந்த வெட்டுக்கிளி வந்து என்ன செஞ்சிருமாமா, அதை அழிச்சிரும், டோட்டலாகவே அழிச்சிரும். சொன்ன தீர்க்க தரிசனம் கரெக்டாக கிபி 70ல் நிறைவேறிச்சு. டோட்டலாக இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிங்கிற இந்த ஜனங்கள் இல்லாதபடி உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. ஸோ அதுதான் கர்த்தருடைய நாள். அந்த நாள் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கு, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருங்களா? முதல் வருகையில் கொடுத்தாரு. எதுக்காக தெரியுங்களா இயேசு கிறிஸ்து வந்தாராமா? பாருங்க, ஒரு உவமை சொல்றாரு, வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. நல்லா கவனிங்களேன். ஒரு திராட்சை தோட்டம் இருக்கான். அந்த திராட்சை தோட்டத்தின் மத்தியில ஒரு அத்தி மரம் இருந்துச்சுங்களா? ஒரு அத்தி மரம் இருந்துச்சா? அந்த அத்தி மரம் எப்படி இருந்துச்சுங்களாமா? அதில் கனியை தேடின போது ஒரு கனியும் இல்லை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசின உவமை. இதை பற்றியெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் படிக்க போகிறோம். இங்கே திராட்சை செடி அப்படிங்கிறது ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்களெல்லாம் திராட்சை கொடிகள் அப்படின்னா உண்மையான திருச்சபையை பற்றி பேசுகிறாரு. திருச்சபையின் மத்தியில் ஒரு அத்தி மரத்தை தேவன் வச்சாருங்களாம். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்குற மாதிரி, அதாவது திருச்சபை பார்த்து கற்றுக்கணும்னு வச்சாராம். அப்படி வைக்கும்போது அந்த அத்திமரம் எப்படி இருந்துச்சுங்களாமா? கனியற்று இருந்துச்சு. கனியற்று இருந்துச்சுன்னா, வீட்டில் ஒரு மரம் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம்? அது கனி கொடுக்குன்னு வைக்கிறோம். கனி கொடுக்கலைன்னா கனி கொடுக்குமான்னு பார்ப்போம். கனி கொடுக்கவே இல்லைன்னா அடுத்து நம்ம என்னதான் செய்வோம்? மரத்தை வெட்ட தான் செய்வோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி தான் தேவன் வெட்டினார். யாரைனா இஸ்ரேல் ஜனங்களை அந்த 4வது படையெடுப்பில், 4வது சிறையிருப்பில் அவங்க கடந்து போனாங்க. அதைத்தான் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க, 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். எத்தனை வருஷம் தேடினாருங்களாமா? கனி 3 வருஷம் தேடினாராம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உபதேசம் நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கார். 3 வருஷம் அவங்க மத்தியில் ஊழியத்தை பண்ணுறாரு. 3 வருஷமாக சத்தியத்தை சொல்லி 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 கூட அவங்க என்ன ஆகலை? கனி கொடுக்கல. பாருங்கள், 3 வருஷமாக இந்த அத்திமரம் கனியை தேடி வரேன், ஒன்றும் இல்லை. அதனால் என்ன சொன்னாருங்களாமா? இதை வெட்டி போடும், இது ஏன் நிலத்தை கெடுத்துட்டு இருக்கு, இதை வெட்டிருங்கன்றார். அப்படின்னா இப்போ சொல்லுங்கள், இஸ்ரேல் ஜனங்க மேலே வந்த அந்த வெட்டிக்கிளி யார் அனுப்பிச்சது? அதுவா வந்துருச்சா? யார் அனுப்பிச்சது? தேவன் தான். குறிப்பாக இயேசு கிறிஸ்து தான். ஏன் கெடுக்கிறது அப்படி அவரே சொல்கிறாரு. அது வேண்டாம், அதை நீங்கள் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிக்கலாம், 8வது வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக அந்த ஓமையில் சொல்லிட்டு வரும்போது 3 வருஷம் பார்த்தேன், கனி கொடுக்கல, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மறுபடியும் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு 6 மாதம் அவங்க மத்தியில் தானே ஊழியம் பண்ணார். 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். 6 மாதம் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணிட்டு தன்னுடைய அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டார் இடத்திற்கு போங்க, இஸ்ரேல் கிட்ட போங்க, உலகமெல்லாம் நீங்கள் போக வேண்டான்னு சொல்கிறார். அவங்க போய் ஒரு 6 மாதம் வேலை செய்கிறாங்க.
அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு 6 மாதம் மறுபடியும், அதாவது ஒரு கிரேஸ் பீரியட் வந்து அவங்களுக்கு 1 வருஷம் கிடச்சிது. இயேசு கிறிஸ்து 6 மாதம் வேலை செஞ்சார். மறுபடியும் அடுத்த 6 மாதம் அப்போஸ்தலர்கள் போய் வேலை செஞ்சாங்க. அப்பவும் அவங்க செவி கொடுக்கல. அப்படின்னா என்ன ஆகிடுங்க? அவங்க டோட்டலாக உலகத்திலிருந்து வேறு இருக்கப்படுவார்கள். அதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அவங்க மேலே வருமா வந்து பாருங்கள், கனி கொடுத்தா சரி. வாசிங்க லூக்கா 19:9. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சொல்லுங்கள், இந்த அத்தி மரம் எதை அடையாளப்படுத்தும்? நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், பேசிக் சப்ஜெக்ட்லேயே படிச்சிட்டோம். அத்தி மரம் அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை அடையாளப்படுத்துது இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. அத்தி மரம் மறுபடியும் துளிர்விடும் சொல்கிறார் இல்லையா? அப்போ அத்தி மரம் அதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்? வெட்டப்படணும். வெட்டப்பட்டுருச்சு. எப்போ வெட்டப்பட்டுச்சுன்னா கிபி 70 ஆண்டவர் மறுபடியும் மத்தேயு 24 சொல்கிறாரு, அத்தி மரம் துளிர்விடும். எப்படி முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஜனங்களை வந்து வெட்டுறதுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, 2ஆம் வருகையில் துளிர்க்கிறதுக்கான வேலைகளை அவர் செய்வார். இப்போ துளிர்த்திருக்கா? இப்போ பாருங்கள், யூதர்கள் பயங்கர பக்தி வைராக்கியத்தோட தன்னுடைய தேவனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி யூதர்கள் அப்படி தான் இருக்காங்க. அப்படின்னா அந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம். ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குள்ளே கீழ்ப்படியாததுனால அந்த ஜனங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை தான் அவங்க மேலே வந்த அந்த படையெடுப்புகள். இதைத்தான் அங்கே சொல்கிறார். வாசிக்கலாங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. பாத்தீங்களா என்ன சொல்றாரு? உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள ரொம்ப மனசா இருந்தேன், ஆனா உனக்கு மனசு இல்லை. அடுத்த வார்த்தையில சொல்றாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். நீங்க இந்த தேசத்தை விட்டு வெளியே போவீங்க, வெளியே போயிட்டு மறுபடியும் வராமல் இருக்க மாட்டீங்க. தண்டனையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வருவீங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப வசனம் என்ன சொல்லுதுங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் நீங்க சொல்லும் வரைக்கும். அப்படின்னா அப்ப சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். எப்ப சொல்லுவாங்க? இப்ப சொல்றாங்களா யூதர்கள்? இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய மகன், அவர் தான் எங்களுக்கு மேசியா, அவர் தான் எங்கள் இரட்சகர்னு ஏற்றுக்கிட்டாங்களா யூதர்கள்? இன்னைக்கு ஏற்றுக்கல. அதனால தான் இயேசு கிறிஸ்து இன்னும் வெளிப்படவில்லை, இன்னும் மறைவாக இருக்கார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், இந்த பூமியில தான் இருக்கிறார், மறைவாக இருக்கிறார். அவர் எப்போ வெளிப்படுவார் அப்படின்னா பாருங்க வசனம், இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகர்னு அவங்க ஏற்றுக்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டீங்க. ஸோ ஆனாலும் அவர்கள் மத்தியில் மறைவாக இருந்து கிறிஸ்து இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்ம இதை பற்றி இன்னொரு பாடம் பின்னாடி நம்ம பார்க்கலாம், எத்தனை வருஷம் அவங்க கீழ்ப்படியில் அப்படின்னு. ஸோ அதில் பார்க்கும்போது 1845 வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய தேவன் ஃபேவர் பண்ணார். 1845 வருஷங்கள் அவருடைய லைஃப்பில். ஆனால் அந்த 1845 வருஷமும் அவங்க கீழ்ப்படியில். அதனால் தேவன் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுங்களா? அந்த தண்டனை பைபிளில் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 2வது வசனம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது நடக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். என்னவாமா? எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள். எருசலேம்னா இஸ்ரேல் ஜனங்க. அதன் போர் முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனுடைய அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று. அவங்க செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் அந்த தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. அடுத்தது அவர்கள் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தருடைய கையில் 2 மடங்கு அதான் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இந்த ரெட்டிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பைபிளில் இருக்கக்கூடிய, அதாவது கிரேக்க வார்த்தையில் என்ன வருதுன்னா மிஷ்னே அப்படிங்கிற வார்த்தை வரும். மிஷ்னே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெட்டிப்புனா 2 மடங்கு இல்லை, எத்தனை வருஷம் தேவன் உங்களுக்கு ஃபேவர் செஞ்சாரோ அத்தனை வருஷம் தண்டனை. அந்த அத்தனை வருஷம் தண்டனை முடியும் போது நீங்கள் மறுபடியும் சொந்த தேசத்துக்கு வரலாம். அப்படின்னா 1845 வருஷங்கள் அவங்களுக்கு தேவன் ஃபேவர் செஞ்சார். அத்தனை வருஷமும் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியில. அதனால் அவங்க மேலே 1845 வருஷங்கள் ஒரு மிகப்பெரிய தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். அது கரெக்டாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். கிபி 33 எருசலேமே எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ளும் மன்னமா சொன்னார் இல்லையா? அங்கே தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். கிபி 33 கொடுக்கப்பட்ட தண்டனை
கரெக்டாக 1845 வருஷங்கள் கூட்டினீங்கன்னா ஒரு வருஷம் வரும். என்ன வருஷம் வருது கூட்டி பாருங்க. 1878 வருஷம் வரும். அந்த 8ங்கிற வருஷம்தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய தண்டனை நிறைவு பெறுகிற வருஷம். கரெக்டாக அதே வருஷம் 1878 வருஷம் இந்த பூமியில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுது. அந்த அமைப்பு பேர் தான் ஜியோன் இயக்கம். ஜியோன் இயக்கம் வந்து தான் இஸ்ரேல் ஜனங்களை உலகமெல்லாம் கூட்டி சேர்க்குற வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜனங்கள்லாம் அந்த தேசத்துக்குள்ளே போனாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்போ 1845 வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்க என்ன கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல தெளிவாக தீர்க்க தரிசனம் சொல்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? வந்து என்ன செஞ்சிட்ருக்கார்? இப்போ அவர் வந்து இப்போ இந்த பூமி மேலே அவருடைய ஆதிக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக வசனம் பைபிளில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு பெரிய தரிசனத்தை அவர் பார்க்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதாவது அவர் வராராம், ஒரு தூதன் பார்க்குறாரு, மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அப்படின்றார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? இதோ மேகங்களுடனே வருகிறார், படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தூதன்கிறது வேறு யாரும் இல்லை, கிறிஸ்துடைய 2ஆம் வருகை தான். அப்படி வரும்போது மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவருடைய சிரசின் மேல், சிரசுனா தலை மேலே என்ன இருந்துச்சுங்களாமா? தலை மேலே வானவில் எதை அடையாளப்படுத்தும் பைபிளில்? முதல் உலகம் ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சதுக்கப்புறம் ஒரு வானவில் வந்துச்சு இல்லையா? அப்போ வானவில் எதை அடையாளப்படுத்துதுங்க? உடன்படிக்கை. தேவன் அவங்களோட ஒரு உடன்படிக்கை செஞ்சார் இல்லையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு புதிய உடன்படிக்கையோடு அவர் இறங்கி வருவார். அதை தான் சொல்கிறார். வானவில் இருந்தது, வாசிங்க. அவருடைய முகம் சூரியனை போலவும். சூரியனை போலன்னா சூரியனை பார்க்க முடியுமா? சூரியனை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியல. ஆனால் சூரியன் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி சொல்லலாம் சூரியன் இருக்குங்கிறது? இப்போ நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்களேன். வெப்பம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் வெளியே பாருங்கள், ஃபுல்லாக மேகம் இருக்குது. மேகம் இருக்கிறதுனால சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரியல. சூரியன் கண்ணுக்கு தெரியலேங்கிறதுனால சூரியன் வரலன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அப்போ சூரியன் வந்துருச்சு, ஆனால் மேகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அதை மூடிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இந்த உலகம் ஒரு உபத்திரவ காலத்தில் இருக்கிறதுனால அவர் வந்தது வெளியே தெரியாதபடி இந்த மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால சூரியன் வந்த அந்த ஒரு விஷயம் உலக ஜனங்களுக்கு புரியாமல் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதைத்தான் அவர் சொல்றாரு. வானவில் இருந்தது, சூரியனை போல இருந்தது. அவருடைய கால் வந்து எப்படி இருந்துச்சாமா? அக்னி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. இப்படி நிற்கிறார், இந்த மாதிரி நிற்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறாரா? வாசிங்க அடுத்த வசனம், 2வது வசனம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகமும் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து. நல்லா கவனிங்களே, அவர் எங்க நிற்கிறாருங்களாமா? அவர் கையில் ஒரு சின்ன புக் வச்சிருக்காரா, திறக்கப்பட்ட புஸ்தகம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது மூடப்பட்ட புஸ்தகம் கிடையாது, திறக்கப்பட்ட புஸ்தகம். புஸ்தகம் எதை அடையாளப்படுத்து தெரியுங்களா? பைபிள், கடைசி கால உபதேசங்கள். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சத்தியங்களை அவர் எப்படி பிடிச்சிட்டு இருக்காருன்னா, இப்படி பிடிச்சிட்டு இருக்காரு. அதாவது திறந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் ரகசியங்கள் எல்லாம் வெளியே தெரியும்னு அர்த்தம். அதுதான் திறக்கப்பட்ட புஸ்தகம். ஆனால் ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இந்த புஸ்தகத்தை முத்திர போடு சொன்னார் இல்லையா? தானியேலுக்கு சொன்னார் இல்லையா? அப்போ மூடுறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு காலம். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. அவர் வந்து ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறாரா? தமது வலது பாதத்தை என்ன பண்ணிட்டாருங்களாமா? சமுத்திரத்து மேலே கொண்டு வந்து காலை வச்சிட்டார். தமது இடது பாதத்தை பூமி மேலே வச்சிருக்கிறார். இப்போ சொல்லுங்க, அந்த வலது கால் எதை அடையாளப்படுத்துது? இடது கால் எதை அடையாளப்படுத்துது? அந்த வலது கால் சமுத்திரத்து மேலே இருக்குது, இடது கால் பூமி மேலே இருக்குது. சமுத்திரம் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனத்தில் எதை அடையாளப்படுத்தும்? எதை அடையாளப்படுத்தும் சொல்லுங்களேன்? சமுத்திரம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? துன்மார்க்கரை கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கிறார்கள், படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப ஜனங்கள், அதுதான் இந்த ஜனங்க மேலே தான் அவருடைய ஒரு கால் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் மேலேயும் இயேசு கிறிஸ்துடைய ஆதிக்கம் வந்துருச்சு. அப்படின்னா அவருடைய காலுக்கு கீழே தான் எல்லாமே, கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒட்டுமொத்த உலக மக்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்க? கிறிஸ்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிக்கணுங்கிறது நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? தீர்மானம் பண்ண முடியாது. சாத்தானும் தீர்மானம் பண்ண முடியாது. யார் தான் தீர்மானம் பண்ணணும்? கிறிஸ்து மட்டும்தான் தீர்மானம் பண்ணணும்.
ஏன்னா கிறிஸ்துவுடைய காலுக்கு கீழே தான் இந்த பூமியே இருக்குது. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு காலை கொண்டு வந்து எங்கே வச்சிட்டாராம், அதாவது வெட்டாந்தரை பூமி மேலே வச்சிருக்கிறார். பூமி மேலே, அப்போ பூமி எதை அடையாளப்படுத்தும்? 4 அமைப்புகள்: மதம், சமுதாயம், பொருளாதாரம், அரசியலுங்கிற இந்த அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா? இந்த அமைப்புகள் மேலே தன்னுடைய காலை வச்சிருக்கார். தன்னுடைய ஒரு கால ஜனங்கள் மேலேயும் ஒரு கால இந்த பூமியில் இருக்கிற அமைப்புகள் மேலேயும் வச்சுட்டார். அப்படின்னா இனிமேல் இந்த பூமியில் எது நடக்கிறதா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட அனுமதியோடு தான் நடக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் இந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார். முழு அதிகாரத்தோட வந்திருக்கிறார். வாசிங்க 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரா. என்ன சொல்றாரா? சிங்கம் கர்ச்சிக்கிறது போல கர்ச்சித்து அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடி முழக்கங்கள் வருதுங்களா? 7 இடி முழக்கங்கள் வருதான். அது என்ன 7 இடி முழக்கங்கள்? இதை பற்றியெல்லாம் இனிமேல் தான் டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். 7 இடி முழக்கங்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னு படிக்க போகிறோம். பைபிளில் 7 சபைகள் இருக்கிறதா வேதம் சொல்லுது. வெளிப்படுத்துகிற விஷயத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா? என்னென்ன சபைகள்? எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியதீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா அப்படின்னு 7 சபைகள் பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா? இந்த சபைகள் எதை அடையாளப்படுத்துது தீர்க்க தரிசனத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா இதெல்லாம் ஒரு காலகட்டம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது இப்போ நம்ம ஆக்சுவலாக எந்த காலகட்டத்தில் இருக்கோம்னா, முதல் சபையில் இல்லை, 2ஆம் சபை, 3ஆம் சபை, 4ஆம் சபையெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிற காலப்பகுதி. அப்படிங்கிறப்போ இது கண்டிப்பாக 7ஆம் சபையுடைய காலம். 1874க்கு பின்னாடி இருக்கிற காலம் எல்லாமே இயேசு கிறிஸ்துடைய காலம். இன்னும் சொல்லப்போனால் 7ஆம் சபையினுடைய காலம், கடைசி காலம். ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள், இப்போ இங்கே தான் என்ன நடக்குமாமா, சில முத்திரைகள் ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகும். வாசிக்கலாம். அதுலேயே வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அவர் ஒரு முத்திரையை உடைக்கிறாராம். 7 முத்திரைகளை உடைக்கிறார். அந்த 7ஆம் சபை இருக்கு இல்லைங்களா, 1874க்கு பின்னாடி. இதை பற்றிலாம் நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். அந்த 7ஆம் சபையில் 7 விஷயத்தை என்ன செய்வாருங்களாமா, 7 முத்திரைகளை உடைப்பாங்களாம். ஒவ்வொரு முத்திரையாக ஓப்பன் ஆகும். 7ஆம் சபையில் மட்டும். ஒவ்வொரு சபையில் ஒன்றும் இல்லை, 7ஆம் சபையில் மட்டுமே ஒவ்வொரு முத்திரைகளாக உடையும். அப்போ 7ஆம் முத்திரைங்கிறது கடைசி முத்திரை. அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய துன்ப காலத்துக்குள்ளே கடந்து போயிடும். அந்த 7ஆம் முத்திரையை அவர் உடைக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது வாசிங்க. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்றாரு. இது என்னது? பரலோகத்தில் ஏறக்குறைய அமைதல் உண்டாயிருந்தது. இந்த வசனத்துக்கு இன்னொரு, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்படின்னா அரை மணி நேரம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம்? அரை மணி நேரம் அமைதியாக இருக்கும். அந்த அரை மணி நேரம் அமைதி முடிஞ்சிருச்சுன்னா இனிமேல் அமைதியாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சொல்ல வர்ற கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னு. ஆனால் இங்கே சொல்லும்போது பரலோகத்திலே அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற ஏதோ பூமியில் பிரச்சனையா, பரலோகத்தில் பிரச்சனைங்களா? பிரச்சனை எங்கே இருக்குது? பூமியில் தான் இல்லையா? அப்படிங்கிறப்ப பரலோகத்தை பற்றி நம்ம என்ன, அங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அங்கே அமைதி, அதெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன், பரலோகத்தில் யார் இருக்கிறது? நம்முடைய தேவன் இருக்கார் இல்லையா? அவருக்கு ஒரு காலம் இருக்குங்களா, ஒரு காலப்பகுதி இருக்கான். அந்த காலப்பகுதிப்படி ஒரு அரை மணி நேரம் அமைதி இந்த பூமியில் இருக்கும். அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த உலகம் துவம்சமாகும். இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள வந்துருவாங்க. உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். இதை தான் வேதம் சொல்லுது. இதை தான் யோயலில் சொல்லிட்டு வரார். அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, அந்த பரலோகத்தில் இருக்கிற அரை மணி நேரம் அமைதலுங்கிறது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுங்கிறத இப்போ நம்ம கணக்கு போடணும். இப்போ கணக்கு போடலாமா? ஒரு கணக்கு போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ சொல்லுங்கள், பைபிளில் நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது, நமக்கு ஒரு நாளுங்கிறது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் ராத்திரி. இது ஒரு மனுஷனுக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நாள்னா எப்படி கணக்கு போடணும்? தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷம். கரெக்டுங்களா? அப்போ 1260 நாள்னு சொன்னால் 1260 வருஷம். அது தீர்க்க தரிசனத்துக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் சொன்னால் 1000 வருஷம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே, நாம் 1000 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை
இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் முடிச்சிருவார். ஸோ அவ்வளோ பெரியவர் அவர், நாம அவ்வளோ சின்னவங்க. அதை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் தேவன் அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விட பிதாவாகிய தேவன் பெரியவருங்களா சின்னவருங்களா? பெரியவர். எவ்வளோ பெரியவர் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 7 நாளில் செய்ய வேண்டிய வேலையை பிதாவாகிய தேவன் ஒரு நாளில் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் 7000 வருஷம். என்பதர் நாங்கள் கேட்குறோங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? வசனம் எங்கே இருக்குது? கேள்வி வருதா? இந்த வசனம் சாயங்காலம் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி 7000 வருஷம் அப்படிங்கிறதுக்கு சாயங்காலம் நான் உங்களுக்கு விளக்கு கொடுக்குறேன். ஏன்னா போன வாரம் பிரதர் அந்த சப்ஜெக்ட் எடுத்தார், டைம் ஆனதுனால அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம அதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் 7000 வருஷம். நாம் 7000 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை பிதாவாகிய தேவன் ஒரு நாளில் செஞ்சிடுவார். அதாவது ஒரு கம்பேரிசனுக்காக. நம்முடைய தேவனை நம்ம பார்த்ததில்லை இல்லையா, அவர் எவ்வளோ பெரியவர் நமக்கு தெரியாது இல்லையா, அப்படி தெரியாதுங்கிறதுக்காக தேவன் உருவகமாக சில விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது பிதாவாகிய தேவனுடைய கணக்குப்படி இந்த பூமியில் ஒரு அரை மணி நேரம் அமைதி இருக்குமா? அந்த அரை மணி நேரம் அமைதி முடிஞ்சிருச்சுன்னா இந்த பூமியில் அமைதி இருக்காது. அமைதி இருக்காது. அப்படின்னா அந்த அமைதி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதுன்னு கணக்கு போடணும்ல. கணக்கு போடலாங்களா? 7ஆம் முத்திரை எப்போ உடைச்சிது? 7ஆம் சபையுடைய காலப்பகுதி. கரெக்டுங்களா? 7ஆம் சபைங்கிறது நாம் இருக்கிற இந்த காலப்பகுதி தான். இதில் அந்த 7ஆம் தூதன் எக்காலம் அது ஊதியாச்சு அப்படின்னு சொன்னால், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதியாச்சுன்னா கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் மட்டும் இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய அமைதி இருக்கும். இப்போ கணக்கு போடுங்க. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னு சொன்னால் நமக்கு 24 மணி நேரம், பிதாவாகிய தேவனுக்கு 7000 வருஷம். இது எப்படி கணக்கு போடுறது? இதை வகுத்திங்கன்னா கணக்கு போட்டுடலாம். ஏன்னா நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், பிதாவாகிய தேவனுக்கு 7000 வருஷம் அப்படின்னு கணக்கு போட்டோன்னா, இப்போ 7000த்தை 24ஆல் வகுத்திங்கன்னா ஒரு நம்பர் வரும். என்ன நம்பர் வரும்? 291.6 வரும் இல்லைங்களா? இது என்னது 291.6 அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மணி நேரம். ஏன்னா 24 மணி நேரம் ஒரு மணி நேரமாக தானே நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 291.6 வருஷம் அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மணி நேரம். கரெக்டுங்களா? சரி, இந்த 291.6 நம்மளுக்கு அரை மணி நேரம் தான் கணக்கு வேணும். கரெக்டுங்களா? ஒரு மணி நேரம் வேண்டியதில்லை. ஏன்னா பரலோகத்தில் எத்தனை மணி நேரம் தான் அமைதி இருந்துச்சு? அரை மணி நேரம் தான் அமைதி இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப 291 வகுத்தல் 2ஆல் ஒரு மணி நேரத்தை நம்ம அரை மணி நேரமாக, அதாவது ஆஃபாக நம்ம பிரித்தோன்னா 2ஆ வகுத்தோன்னா ஒரு வருஷம் வரும். 145.8 அப்படிங்கிற ஒரு வருஷம் வரும். கரெக்டுங்களா? சரி, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டாரா வரலைங்களா? வந்துட்டாரா? தெளிவாக இருக்கீங்கல்ல? எத்தனாவது வருஷம் வந்தார்? 1874. கரெக்டுங்களா? இப்போ 1874 இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா? அவர் தான் 7ஆம் சபையுடைய காலத்தில் வராரு, கிறிஸ்து வராரு. அப்படி வரும்போது அரை மணி நேரம் அமைதி இருக்கும். இப்போ நீங்கள் கணக்கு போடுங்க. 1874 145 வருஷத்தை கூட்டணும். ஏன்னா நம்ம எதில் போயிட்டுருக்கோங்க? கிபியில் போயிட்டுருக்கோம், கிபியில் போகிறோம். அப்படிங்கிறப்ப கூட்டணும். 1874 145.8 கூட்டினா ஒரு வருஷம் வரும். எந்த வருஷம் வருது? 2019.8. 8ங்கிறது அக்டோபர் மாதம், 8வது மாதம். அக்டோபர் தான் நம்மளுக்கு 8வது மாதம். இஸ்ரேல் கணக்குப்படி ஏப்ரல் மாதம் தான் உங்களுக்கு முதல் மாதம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பைபிளில் வரும். ஆக்சுவலாக இது அக்டோபர் மாதம் வரணும். ஆக்சுவலாக கணக்கு அதுதான். ஸோ அப்படிங்கிறப்ப 1874 கரெக்டாக 2019.8 அக்டோபர் மாதம் இந்த பூமியில் ஒரு சம்பவம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பூமியில் அமைதி இருக்காது. நீங்கள் சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? கொரோனா வந்துச்சு. கரெக்டாக இது 2019வது வருஷம் அதே அக்டோபர் மாதம் என்ன வந்துச்சு அப்படின்னா, கொரோனா எங்கேருந்து பரவச்சுங்க? சைனாலேருந்து பரவச்சு. அங்கேருந்து பரவின அந்த விஷயம் உலகம் முழுவதும் போச்சா? எல்லா நாடுகளையும் ஒரு வழி ஆக்கிருச்சா? அடுத்தடுத்து பாருங்கள், தொடர்ந்து இந்த பூமியில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது இன்னும் மோசமாக இந்த உலகத்துக்குள்ளே போக போகுது. இதை தான் இந்த தீர்க்க தரிசனத்தில் தேவன் சொல்ல வர்ற கருத்து. வாசிங்க, என்ன நடக்குமாமா? யோயேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். முதல் அதிகாரத்தில் சொல்லும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய தண்டனை பற்றி சொல்லிட்டு வந்துட்டு 2ஆம் அதிகாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. சியோனில் போய் எக்காலம் ஊதுங்கள். முதல்ல இஸ்ரேலில் போய் எக்காலம் ஊதுனாங்க, கேட்கலவங்க. இப்போ மறுபடியும் எங்கே போய் எக்காலம் ஊதணுமாமா? சியோன். யார் அந்த சியோன்? நாம தான், திருச்சபை.
திருச்சபையின் மத்தியில் போய் எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதம் எதை அடையாளப்படுத்துதுங்க? அவருடைய ராஜ்யம். பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. இப்ப நம்ம அவருடைய ராஜ்யத்துல தான் இருக்கோம். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள், எச்சரிப்புக்குரிய சத்தியத்தை பேசுங்க. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். தேசத்தின் குடிகள் என்ன ஆகுமாமா? ஒரு மிகப்பெரிய தத்தளிப்பு உண்டாகுமா. தத்தளிப்புங்கிற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீச்சல் தெரியாத ஒருத்தரை ஒரு குளத்துல தள்ளி விட்டா என்ன செய்வாங்க? தத்தளிக்கிறாங்களா? உயிருக்காக போராடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பூமி மேல வரப்போகுது. எல்லா ஜனங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா? அதான் சொல்றார், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருதா? வந்துருச்சா? வருதுங்களா? வந்துருச்சுங்களா? இதே வசனத்தை திருவிழியம்ல படிச்சோன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். ஆக்சுவலாக இந்த வசனம் கர்த்தருடைய நாள் வருகிறதுன்னு இருக்கு இல்லையா, இந்த இது நம்ம பைபிளில் மட்டும்தான் இருக்கு, திருவிழியம்ல இல்லை, வேற எந்த பைபிளையுமே இல்லை. கர்த்தருடைய நாள் வந்து விட்டது அப்படின்னு தான் அங்கே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வசனம் காட்டுறேன். சியோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரல் இடுங்கள், நாட்டில் குடியிருக்கிறவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக, ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகிறது, ஆம் அது வந்து விட்டது அப்படின்னு இருக்கும். திருவிழியம்ல நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் அங்கே இருக்கும். ஸோ அது வந்துருச்சு. அப்போ என்ன நடக்குமா? தேசத்தின் குடிகள் தத்தளிப்பாங்க. கரெக்டாக அந்த வருஷத்துலேருந்து பாருங்கள், உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனைகள், தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சிஜன் கிடைக்காதா, எப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கோமே, எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? அதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறார், மிகப்பெரிய கஷ்டம். அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இதை கண்டு பயந்தாங்க. அந்த காலகட்டத்தில் உலகமே ஒரு மிகப்பெரிய நடுக்கம், மறுபடியும் மீண்டு வருவோமா மாட்டோமாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை இந்த உலகம் பார்த்துச்சு. அதே மாதிரி அடுத்த வேளை நம்ம கூட இருக்கிறவங்க உயிரோடு இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அதாவது சொந்த பந்தம், என்னுடைய நெருங்கினவர்கள் அடுத்த நாள் என் கூட இருப்பாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தானே இருந்துச்சு. ஒரு குடும்பத்தில் அப்பா இறந்துட்டா பிள்ளைகள் போய் கடைசியாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடைசி மரியாதை கூட செலுத்த முடியல. செத்தாச்சா அப்படியே கொண்டு போய் புதைச்சிரு, முகத்தை கூட பார்க்க முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் என்னன்னா பின்னாடி வரப்போகிற சினிமாவுக்கு ட்ரெய்லர், பின்னாடி நடக்க போகிற சினிமாவுக்கு ஒரு ட்ரெய்லர் தான் தேவன் விட்டுருக்கார். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த கொரோனாங்கிறது உலகமெல்லாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுங்கிறதுக்கு தேவன் சிம்பிளாக என்ன செஞ்சுருக்காருன்னா ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கார். 3 வருஷம் காமிச்சிருக்கார். அந்த சாம்பிள்லேயே இப்படி நடுங்குச்சே, ஒரிஜினல் இந்த பூமியில் வரும்போது எப்படி இருக்கும்? அதிபயங்கரமான சூழ்நிலைகள் வரும். அது எப்படி வருங்கிறது தான் அடுத்த வசனங்களை தெளிவாக சொல்கிறாரு. இனிமேல் நம்ம வாழப்போகிற அந்த பூமியில் தயவு செஞ்சு யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா வசனங்கள் அப்படி தான் சொல்லுது. வாசிக்கலாம், மல்கியா 4:5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது, வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் உங்களை எலியா தீர்க்கதரிசியை உங்ககிட்ட அனுப்புறேன். பாருங்க சொல்றார், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன் அப்படின்றார். ஒரு தீர்க்கதரிசி வருவார், வந்து சொல்லுவார். ஸோ வருவார். வாசிங்க, அதுலயே யோயல் 2:2 வாசிங்க. அது இருளும் அந்தகாரமான நாள். அந்த நாள் எப்படி இருக்குமாமா? இருளும் அந்தகாரமான, இருட்டா இருக்கும். இருட்டுக்குள்ள எதுவுமே தெரியாது இல்லையா? அப்படிதான் மக்களுக்கும் எதுவுமே புரியாது, அப்படி இருக்கும். வாசிங்க. அது மப்பும் அந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். நல்லா கவனிங்களே, 1-2 சொல்லல, எப்படி வருமாமா? ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். இது ஆக்சுவலாக தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. இங்கே ஜாதிகள் அப்படின்னு அவர் சொல்றது எதை பற்றி பேசுறாரு தெரியுங்களா? இந்த பூமி மேலே வரப்போகிற வாதைகளை பற்றி பேசுகிறார். இந்த பூமி மேலே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குமா வாதைகள். எப்படி கொரோனா வந்து ஓஞ்சிச்சோ, அடுத்து யுத்தம், அடுத்து பொருளாதார வீழ்ச்சி, அடுத்தது ஒரு சம்பவம், இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பூமி மேலே என்ன நடக்குமாமா? அதாவது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்குமா, அதை தான் சொல்றாரு, வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. எப்படி ஒரு போர் வீரர்கள் சண்டைக்கு போறாங்களோ அந்த மாதிரி இந்த உலகத்து மேல வாதைகள் வரும் சொல்றாரு. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். பாத்தீங்களா? பாலான வனாந்தரம் போல இருக்கும்.
அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகள் ஒன்றும் தப்பி போவதில்லை. என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? அந்த வசனம் நீங்கள் திருவிழியங்களெல்லாம் படித்தா கிளியராக இருக்கும். அதாவது முதல்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு நெருப்பு மாதிரி வருமா, சின்ன நெருப்பு மாதிரி வரும், அதுக்கப்புறம் டோட்டலாக எரிச்சிடும். எப்படி ஒரே ஒரு தீக்குச்சி போது இல்லையா, ஒரு காட்டையை கொளுத்தி விட. அப்போது ஆரம்பிக்கும் போது வெறும் தீக்குச்சி தான், ஒன்று தான், ஒரே குச்சி, அது ஒட்டுமொத்த காட்டையும் கொளுத்தி விட்டுருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பிக்கும், பின்னாடி அக்னி ஜுவாலை பற்றி எரியும், பயங்கரமாக அக்னி ஜுவாலை பற்றி எரியும், அந்த மாதிரி மாறும். இது வர்றதுக்கு முன்னாடி தேசம் ஏதேன் மாதிரி இருக்கும், இது வந்துட்டு போயிடுச்சுன்னா பாலான வனாந்திரம் மாதிரி மாறிடுமா. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இன்றைக்கி காசா பகுதி பாருங்களேன். காசா பகுதி எப்படி இருந்துச்சு போருக்கு முன்னாடி, போருக்கு பின்னாடி? போருக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருந்த அந்த ஊர், போர் வந்ததுக்கப்புறம் பாலான வனாந்திரம் ஆயிடுச்சா? அங்கே மனுஷனே குடியிருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை இந்த உலகமே மாறும், இந்த உலகமே மாறுமா. அதைத்தான் அவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்துட்டு போகும், இது வந்துட்டு போகும்போது இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் மாறும் சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க, யோவேல் 2:4. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். இங்கே குதிரை சாயல் சொல்கிறாரு. குதிரை எப்படி ஓடுங்க? மெதுவாக போகுமா? எப்படி போகும்? குதிரைனாலே வேகம்னாலே குதிரை தான் இல்லையா? அப்படின்னா குதிரை மாதிரி வேகமாக வருமா, ஸ்பீடாக வந்து ஸ்பீடாக டவுன் ஆகும். எப்படி கொரோனா வந்துச்சுல, ஸ்பீடாக பீக்குக்கு போய் அப்படியே டவுன் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி தான் பயங்கர ஸ்பீடாக வரும், குதிரை மாதிரி வரும், டவுன் ஆயிரும், மறுபடியும் அடுத்தது குதிரை மாதிரி வரும், டவுன் ஆகும். இதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. என்னன்னா ஒன்று பின்னாடி ஒன்று இந்த உலகம் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகுது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. எப்படி வருமாமா? நம்ம அப்பவே சொன்னோம் இல்லையா, இப்படி இருந்த ஊர் சிரியா இப்படி மாறிச்சு இல்லையா, இப்படி தான் உலகமும் மாறும். அதாவது ஏதேன் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு போயிருச்சுன்னா பாலான வனாந்திரமாக மாறும் சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், இப்படிப்பட்ட நகரங்கள் இன்றைக்கி, இப்படிப்பட்ட நகரங்கள் இப்படி ஆயிடுச்சு. காசா பகுதியை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே மனுஷ குடியிருப்புக்கு அங்கே இருக்க முடியாது. இந்த மாதிரி தான் உலகமே மாறப்போகுது. ஆனால் இன்றைக்கி மனுஷங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வீடு கட்டுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், பணம் சேர்த்துறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், நிறைய படிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக சுகபோகமாக வாழலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொரோனா இந்த பூமியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் இனிமேல் தொடர்ந்து பிரச்சனைகள் மட்டும்தான். இதுதான் தீர்க்க தரிசனம் சொல்லுது. ஸோ அதைத்தான் சொல்கிறார். வாசிங்க, யோவேல் 2:3. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. ஒன்றுமே தப்பிக்க முடியாது, ஒரு விஷயம் கூட தப்பிக்க முடியாது இந்த உலகத்தில். மதம், சமுதாயம், பொருளாதார, அரசியல், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு காலை கொண்டு வந்து ஜனங்க மேலே வச்சிருக்கார், ஒரு காலை கொண்டு வந்து பூமியின் அமைப்புகள் மேலே வச்சிருக்கார். எதுவுமே இனிமேல் தப்பி போக முடியாது. எல்லாமே கிறிஸ்துடைய கட்டுப்பாட்டுகளிலிருந்து ஒரு பெரிய அழிவுக்குள்ளே கடந்து போகும். இதைத்தான் அவர் சொல்ல வர்றார். சொல்லிட்டு அவைகள் சாயல் எப்படி இருக்குமாமா, குதிரை வீரரை போல. ஆக்சுவலி இந்த எந்த குதிரை பற்றி அவர் பேசுகிறாருன்னா, போருக்கு போகிற குதிரை இருக்கு இல்லைங்களா, வார் குதிரைகள், அதாவது வார் ஹார்ஸ். போருக்கு போகிறதுக்காகவே ஸ்பெஷலாக அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அது போருக்கு மட்டும்தான் பயன்படும், வேறு எதுக்குமே அது பயன்படாது. அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் குதிரைகளை வந்து பக்குவப்படுத்துவாங்க. ஸோ அப்போ இந்த குதிரைகள் எவ்வளோ பெரிய படை வந்தாலும் என்ன பண்ணாதுன்னா பயப்படாது, அந்த படைக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அதனால தான் குதிரை படைகள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு போரில் முன்னாடி நின்று சண்டை போடுறது குதிரை படைகளாக தான் இருக்கும். பின்னாடி யானை படைகளெல்லாம் பின்னாடி வரும், ஆனால் குதிரை படைகள் முன்னாடி போயிட்டுருக்கும். ஏன்னா குதிரை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப ஸ்பீடாக போய் அது எவ்வளோ வீரியம் மிக்க போர் வீரர்கள் முன்னாடி இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் சாய்க்கிற வேலையை அது வந்து செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் முதல்ல ரொம்ப வீரியத்தோடு போகும், தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத புரிய வைக்க தான் அது குதிரை சாயல் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு வார் குதிரை மாதிரி, ஒரு போர் குதிரைகள் மாதிரி அது போய் சேரும். அது வேகமாக ஓடும், அதிபயங்கரமாக ஓடும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த குதிரைகள் பார்த்தீங்கன்னா ரேஸ்க்காக பயன்படுத்துகிற குதிரைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும், பெருசாலாம் இருக்காது, ஓரளவுக்கு தான். ஆனால் போர் குதிரைகள் எப்படி இருக்கும் தெரியுங்களா, அதிபயங்கரமாக இருக்கும். அது ஏறுறதே கஷ்டம். அது வந்து அங்கே அவ்வளோ பெருசு இருக்கும். ஆக்சுவலாக வந்து யானைகள் மாதிரி இருக்குமா போர் குதிரைகள். குறிப்பாக இதை பற்றிலாம் பைபிள்லேயே நிறைய வசனங்கள் இருக்குது. அதாவது எகிப்தில் இருந்த குதிரைகள் வந்து எப்படி இருந்துச்சா, யானைகள் மாதிரி இருந்துச்சான், பைபிளில் வசனமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்த குதிரைகள் இதெல்லாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பயங்கர வேகமாக இந்த பூமி மேலே சங்காரம் பண்ணுற மாதிரி தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் வந்து நிறைவேற்ற போகிற, அதாவது தேவனுடைய படைகள் இதுதான் இந்த பூமி மேலே வரப்போகிற ஒரு விஷயம். அதை தாங்க சொல்கிறாரு. இதை பற்றி பாருங்கள், வாசிக்கலாம். மத்தேயு 24 6
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது. இப்போ கூட பாருங்க, யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு இஸ்ரேலில் பாலஸ்தீன பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் அமைதியாயிருச்சா? இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாச்சு, கொஞ்சம் அமைதியாயிருக்கா? இந்த சைடு பாருங்க, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்த மாதிரி போயிட்டு இருக்கல. அந்த மாதிரி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள். இவங்களெல்லாம் நடந்தே தீரும், ஆனாலும் முடிவு உடனே வராது. உடனே வராது. இந்த பூமியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு தான் அந்த முடிவு இந்த பூமி மேலே வரும். இந்த பூமிக்கு முடிவு கொண்டுட்டு வர போகிற கடைசி முடிவு வரும். இது ஒன்று பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அடுத்தது என்ன நடக்க போதான் பாருங்கள். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பாங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். எப்படி மத கலவரங்கள் வருது பார்த்தீங்களா, ஜாதி கலவரங்கள் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வருமா? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அடுத்து என்ன நடக்குமாமா? நிறைய பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் அப்படிங்கிறார். அப்படின்னா இதெல்லாம் இனிமேல் பூமியில் நடக்க போகிற விஷயங்கள். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? இன்னும் கொஞ்ச நாள் பூமி போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? வசனம் தெளிவாக சொல்லுது, இனிமேல் இந்த உலகம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டாக பாருங்கள், சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த 2019 அக்டோபர் மாதம் கொரோனா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாலே நிச்சயமாக இந்த பூமி மேலே ஒரு மிகப்பெரிய சங்காரம் வரும். ஒன்றொன்னா வந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அதிகமாக அது வரும். அதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். ஜனத்துக்கு விரோதமாக எல்லா பெரிய கலகங்கள் வரும். வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடும். பணம் இல்லை, பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையும். மக்கள் நிறைய பஞ்சத்தில் அடிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. நாம் இன்றைக்கி ஜாலியாக இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே தலைகீழாக மாறப்போகுது. எப்போ மாறும்? அடுத்த வருஷம் வருமா, அதுக்கு அடுத்த வருஷம் வருமா தெரியாது. இந்த வருஷமே கூட மாறலாம், தெரியாது. ஏன்னா எல்லாமே கிறிஸ்துவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நான் தான் ஏற்கனவே இப்போ சொன்னேன் இல்லையா, எல்லாம் அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்குது. அப்படின்னா இந்த பூமியில் எப்போ வேணாலும் அது ஸ்டார்ட் ஆகலாம். அது ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக சத்தியத்தை கேட்டுக்கலாம், அவ்வளோதானே தவிர அது ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் யாருமே தப்பிக்க போக முடியாது. அப்படி படித்தோம் இல்லையா, ஒருவரும் தப்பிக்க முடியாது. அதில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே இந்த உலகம் கடந்து போகும் சொல்கிறார். சொல்லிட்டு வாசிங்க, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு சொல்கிறார். இதெல்லாம் வேதனை இல்லையா, இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் மட்டும்தான். ஆரம்பமே இப்படி இருக்கு, முடிவு எப்படி இருக்குமோ, எப்படி இருக்கும்? இதை பற்றி பைபிள் அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். யோயேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். எங்க வந்து குதிக்குமா? பர்வதங்களுடைய சிகரங்கள் மேல் வந்து குதிக்கும். அந்த நாள் இப்போ வந்திருக்கு. பர்வதத்து மேலே இல்லை, பர்வதங்களுடைய சிகரம். பர்வதங்கள் அப்படின்னு சொல்றதே பைபிளில் ராஜ்யங்கள், கவர்மெண்ட்ஸ். அந்த கவர்மெண்ட்ஸில் இருக்கிற இன்னும் மேன்மையான நிலைமையில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கவர்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறார். அதாவது வல்லரசு நாடுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வல்லரசு நாடுகள் மேலே வந்து குதிக்குமா? குதிச்சிருக்கா? இன்றைக்கி பிரச்சனையெல்லாம் பாருங்களேன், எந்தெந்த நாடு நடக்குது. இன்றைக்கி உலகத்தில் வல்லரசு நாடுகள்னு சொல்கிற எல்லாமே இன்றைக்கி பிரச்சனையாக இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். அமெரிக்கா வல்லரசு நாடா? அமெரிக்கா பற்றி தான் உலகமெல்லாம் பேசுதா? அடுத்தது இஸ்ரேல் வல்லரசு நாடு. இஸ்ரேல் பற்றி உலகமெல்லாம் பேசுதா? இஸ்ரேல் வல்லரசு தான். அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வல்லரசு தான். அடுத்தது 3வது ரஷ்யா வல்லரசா? ரஷ்யா பற்றி பேசிகிட்டு இருக்கோமா? அடுத்தது சைனா வல்லரசா? பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்களா சைனாவில்? அடுத்தது வேறு என்ன வல்லரசு இருக்குது? ரஷ்யா உக்ரைன் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்புறம் வடகொரியா தென்கொரியா பிரச்சனைகள் போதா? எல்லாமே வல்லரசு நாடுகள் தான். ஆரம்பத்தில் அது எங்கே வந்து குதிச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற அந்த சங்காரம் அது எங்கே வந்திருக்கா? பர்வதங்களுடைய சிகரங்கள் மேலே வந்து குதிச்சிருச்சான். அப்படின்னா இது மேலேருந்து கரைச்சிக்கிட்டே வரும். கடைசியில் தரமட்டமாக்கிட்டு தான் அடுத்த வேலையை பண்ணும். இதுதான் தேவனிடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய சங்காரம். சங்கார தூதன் கடந்து வருகிறார். படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தூதன் கடந்து வந்திருக்கிறார். அதுதான் விஷயமே. அதனால தான் இந்த பூமி ஒரு மிகப்பெரிய சங்காரத்துக்குள்ளே கடந்து போகுது. அதான் சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக தான் இந்த பூமியில் நம்ம பார்த்த கொரோனா எல்லாம். வாசிங்க யோயேல் 2:6. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். எல்லா முகங்களும் கருகி போகும். கருகி போகுனா இருள் அடைஞ்சிரும். எப்படி இருள் அடையும்? இந்த கொரோனா காலத்தில் பாருங்கள் எப்படி இருந்தாங்க. எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவங்க முகத்தை என்ன தான் பண்ணணும்? மாஸ்க் போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சைனா எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஆள் தெரியுங்களா? சைனா நாட்டையே வழி நடத்தக்கூடிய அவர்களுடைய அதிபர்
அவருடைய நிலைமை என்ன? அவரும் மாஸ்க் போட்டு தான் ஆகணும். எதுக்கு பயந்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய படைகள் இருக்குது, அவ்வளோ பெரிய இராணுவங்கள் இருக்குது, அவ்வளோ பெரிய நாடு, அவ்வளோ பெரிய மக்கள், அவ்வளோ பெரிய பொருளாதாரம் எல்லாம் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத கிருமிக்கு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? மாஸ்க் போட்டாங்களா? இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் யாருடைய செயல்? இதெல்லாம் தேவனுடைய செயல் இல்லாமல் நடக்குமா? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? ஆமோஸில் படிக்கிறோம். கர்த்தருடைய செயலோடு தான் இதெல்லாம் நடக்குது, தீங்கு நடக்குது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, உலகத்தில் இவர் யார்? இவர் யூகே, அவருடைய பிரைம் மினிஸ்டர். இந்த ஸ்பீச் அவர் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் கொரோனா இருமிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தார். முடிஞ்சதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் கடந்து போனாங்க இல்லையா? அதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, இவர் பாருங்களேன், இவர் யார்? ஈரானுடைய அதிபருங்களா? ஆமாம், அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் அப்படிதான் ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார், டிவியில் பேசிக்கிட்டு இருக்கார். அப்படி பேசிகிட்டு இருக்க வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கிறப்ப வெளியே போய் பார்த்தா கொரோனா பாசிட்டிவ் கொண்டு போய் உள்ளே போட்டாங்க, குவாரண்டைனில் போட்டாங்க. யாருங்க? ஒரு நாட்டுடைய அதிபருக்கே இந்த நிலைமை தான். நாட்டுடைய இராணுவ தளபதிகளுடைய நிலைமை இதுதான். அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? எல்லாத்துக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, ஆனால் எதுவுமே பயன்படலை இல்லையா? இதே மாதிரி தான் இந்த பூமியில் நடக்க போகுது. எல்லாமே இருக்கும், எதுவும் பயன்படாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுதுங்களா? நம்மால் பாருங்க எப்படி கொண்டிருந்தார், கன்னத்தில் கை வச்சிட்டாரு. ஐயோ இனி முடிஞ்சது, எல்லாம் நம்ம காலத்திலேயே முடிஞ்சிரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சாரு. பரவாயில்ல, தப்பிச்சு வந்துட்டார். இனி அடுத்த கொரோனா வந்துச்சுன்னா நம்ம என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அப்படிதான் இனிமேல் உலகத்தில் நடக்க போகிற விஷயங்கள். எல்லாரும் முகமும் மாறிடுச்சு இல்லையா? வசனம் சொல்லுச்சு இல்லையா? எல்லாருடைய முகமும் இப்போ என்ன ஆகுமாமா? கருகி போகும். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், கருகிருச்சு. அவ்வளோதான், காப்பாற்ற முடியல. யாருக்கிட்ட ஆக்சிஜன் இல்லை இல்லைங்களா? அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி சூழ்நிலை தாங்க இனிமேல் உலகம் ஃபுல்லாக கடந்து வரும். பயங்கர தத்தளிப்பு ஏற்படும். உதவி செய்யறதுக்கு கூட ஒரு ஆள் வரமாட்டாங்க. வாசிங்க மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்படி வருங்களாமா? உலகம் உண்டானதுலேருந்து அப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தது இல்லையா? இனிமேலும் வராதான். அப்படின்னா அந்த உபத்திரவம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அதைத்தான் சொல்கிறார். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனியும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம். பாருங்க, ஆண்டவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார். உபத்திரவம்னு சொல்லலை, மிகுந்த உபத்திரவம்னு சொல்கிறார். அதனால தான் அதுக்கு பேர் மகா உபத்திரவ காலம். மிகுந்த உபத்திரவம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த உபத்திரவம் வர்றத பாருங்கள், எத்தனை வசனங்கள் சொல்லுது தெரியுங்களா? இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க, தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார். மிகாயேல் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஒரு பெரிய ஆபத்து காலம் வரும். அந்த ஆபத்து காலம் தான் இந்த பூமிக்கு வந்திருக்கு. அது 1919 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் உலகம் ஃபுல்லாக இது கடந்து போய் உலகத்தை துவம்சம் பண்ணும். அதை தான் சொல்கிறார். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஒரு ஆபத்து காலம் வரும் சொல்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, யோயேல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். அந்த வாதைகள், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாதைகள், தண்டனைகள் எப்படி ஓடுமாமா? அது பராக்கிரமசாலிகளைப் போல ஓடுமா. பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், வல்லமை மிகுந்த மனிதர்கள் மாதிரி ஓடும். யுத்த வீரரை போல, யுத்த வீரர்கள் எப்படி மதிலேறி போவாங்களோ அந்த மாதிரி மதிலேறி போகும். வரிசைகள் பிசகாமல் போகுமா. அப்படின்னா ஒன்று போயிட்டு இன்னொன்று டிஸ்டர்பே பண்ணாது. இது முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம், அடுத்தது வந்துக்கிட்டு இருக்கோம். வரிசை பிசகாமல் போகும். ஒவ்வொன்றும் தன் அணியிலே போகும். ஒன்று முடிஞ்சு அடுத்து முடிஞ்சு அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இதைத்தான் அவர் சொல்ல வர்றார். ஒவ்வொன்றும் தனித்தனி, அதாவது இதில் போகும். அடுத்த வசனம், 8வது வசனம். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமல் போகும். அது ஆயுதங்களுக்குள்ள விழுந்தா கூட அது ஒண்ணுமே பண்ண முடியாது, காயப்படாமல் அது போகும். அப்படின்னா ஏன்னா இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வாதைகள். அது வரும். அப்படி வந்துச்சுங்களா, மதிலேறி போச்சுங்களா. மதிலுங்கிறது நம்ம ஒரு காம்பவுண்டு மதில் போடுறோம். எதுக்கு போடுறோம்? பாதுகாப்பு. வெளியிருந்து யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக மதில் போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நாடுகள் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா மதில்கள் போட்டிருக்காங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போகணுன்னா என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். விசா இருந்தால் தானே அந்த நாட்டில் அனுமதிப்பாங்க. மதில் கொரோனா யாருக்கிட்ட பாஸ்போர்ட் கேட்டுச்சு, யாருக்கிட்ட விசா கேட்டுச்சு? கேட்டுட்டா போச்சு. சைனாவில் வூஹான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துலேருந்து தொடங்குனது.
பர்மிஷனே இல்லாமல் சைனா முழுவதும் பரவுச்சு. அங்கேருந்து பர்மிஷனே இல்லாமல் ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அடுத்து ஃப்ளைட் ஏறி பாகிஸ்தானுக்குள்ளே போச்சு. ஃப்ளைட் ஏறி உலகத்துடைய அடுத்த முனையில் இருக்கிற அமெரிக்காவுக்கு போயிடுச்சுல்ல. அதை யாராவது தடுக்க முடிஞ்சதுங்களா? முடியல. எவ்வளோ சயின்ஸு, எவ்வளோ பணம், எவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. தடுக்க முடிஞ்சதா? யாரால் தடுக்க முடியல இல்லையா? அது போய் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சு. எப்படி முடிச்சுது பார்த்தோம் இல்லைங்களா? இப்படி தான் முடிச்சிச்சு. இதெல்லாம் வந்து பிணங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கொரோனா டைமில் இறந்து போனவங்களெல்லாம் இப்படி தான் புதைச்சாங்க. அந்த நிறைய நாடுகள் இப்படி தான் போட்டு எந்த இடத்துலனே தெரியல, அங்கங்கே கொடி வச்சு உள்ளே தோண்டி அப்படியே உள்ளே போட்டு புதைச்சிட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள் நம்ம நாட்டில் நடந்த விஷயங்கள். ஆரம்பத்தில் புதைக்க ஆரம்பித்தவங்க கடைசியில் புதைக்க முடியாமல் நெருப்பு போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ எப்படி அது வந்து எல்லா மனிதர்களையும் உண்டில்லாமல் பண்ணிச்சோ, எப்படி ஒரு மோசமான சூழ்நிலை அந்த உலகம் முழுவதும் கொண்டு வந்துச்சோ, அதே மாதிரி தான் இனிமேல் வரப்போகிற எல்லாமே இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தீமை விளைவிக்கும். அதுதான் தேவன் சொல்ல வர்ற கருத்து. வாசிங்களேன், யோயேல் 2:9. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். பாருங்க, நல்லா கவனிங்க. அது பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும். மதில் மேல ஓடும். என்ன மதில் போட்டாலும் என்ன பண்ண முடியாது, அதை தடுக்க முடியாது. வீடுகளின் மேல் ஏறும். நீ வந்து பால்கனியில போய் நான் இருந்துக்கிறேன், நீ போனீங்கன்னா பால்கனிக்கும் அது வரும். பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். பால்கனி வழியா உள்ள வந்துடும். பால்கனி வழியா அது உள்ள வந்துடும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்களா? நீ என்னதான் உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் நீ செய்வியோ செஞ்சு வச்சுக்கோ, ஆனால் கண்டிப்பாக அது வரும். ஒவ்வொருத்தருக்கும் வரும். இங்கே கொரோனாவில் பாதிக்கப்படாதவங்க யாராவது இருக்கீங்களா? கொரோனா வராமல் இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே வந்துட்டு போச்சு இல்லைங்களா? நம்மளுக்கு வரலையா? நல்லது. ஸோ அந்த மாதிரி தான் பாருங்கள். அது பாருங்கள், யாரும் கை தூக்க முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் உலகம் முழுவதும் எல்லா வீட்டுக்கும் போகும். பால்கனி வெளியே உள்ளே போகும். எதை பற்றி பேசுகிறாருன்னா, இந்த பூமியில் வரப்போகிற வாதைகள், பசி, பட்டினி எல்லாம் நடக்கும். பயங்கர மோசமான ஒரு சூழ்நிலை இந்த பூமி மேலே கடந்து வரும். அது சொல்கிறார், மதில்கள் மேல் ஓடும். அடுத்த வசனம் வாசிங்க, யோயேல் 2:10. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். இதில் சொல்ல வர்ற கருத்துக்களை எல்லாம் கவனிக்கலாம். பூமி அதிரும், வானங்கள் அசையும், வானமெல்லாம் அசைஞ்சிரும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். பாருங்க, சூரியனும் சந்திரனும் இருண்டு போயிரும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். நட்சத்திரங்கள் கொடுக்குற வெளிச்சம் அப்படியே மழுங்கும்னா என்ன அர்த்தம்? மங்கிரும். எது மங்கிருங்களாமா? நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும், அப்படியே வந்து டல்லாயிரும் அப்படின்றார். ஸோ இதை தான் நம்ம கவனிக்கணும். கவனிங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பூமி அதிரும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். அப்படின்னா பூமி அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது? பூமியில் இந்த மதம், சமுதாயம், பொருளாதாரம், அரசியல் 4 அமைப்புகள். இதுதான் பூமி அதிர்ச்சி. இது அசையும் இன்னும் கொஞ்ச நாளில். மக்கள் புரட்சி, அது பேர் மக்கள் புரட்சி. எல்லாம் வெளியே வருவாங்க. ஜாதி பேரை சொல்லி, மதங்கள் பேரை சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற எல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் அப்படி தான் ஒரு சூழ்நிலை வரப்போது. அதுதான் பூமி அதிர்ச்சி வரும். அடுத்து வானங்கள் அசையலாம். வானங்கள்ங்கிறது வானம் இல்லை, வானங்கள் மல்டிபிளில் சொல்கிறார். வானங்கள் அசையும். யார் இந்த வானங்கள்? சாத்தானும் அவனுடைய அரசாட்சியும் அவனை சேர்ந்த தூதர்களும், அதுதான் வானங்கள். ஸோ இதெல்லாம் வானங்கள் அசையும். அடுத்தது சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூரியனும் சந்திரனும் இருண்டு போயிருமா? அடுத்து நடக்க போகிற விஷயம் இது. என்ன தீர்க்க தரிசனம்? சூரியன் எதை அடையாளப்படுத்துது? யார் மிஸ்டர்? சூரியனும் இருண்டு போயிடும், சந்திரனும் இருண்டு போயிடும். ட்ரை பண்ணுறீங்களா? வேண்டான்றீங்களா? சார், சூரியன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால். சூரியன் சொல்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த சத்தியங்கள், அதுதான் சூரிய வெளிச்சம். சூரியன் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள் இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சா? ஃபாரின்லாம் பாருங்கள், சர்ச்செல்லாம் மூடிட்டாங்க. சர்ச்சு பாருக்கு வாடகைக்கு விட்டாங்க. ஃபாரினில் நிறைய சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேருந்து போய் அங்கே நிறைய விக்கிரகங்கள் வச்சு அந்த மாதிரி ஆராதனைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சர்ச்சுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு புரியுதுங்களா? சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. அடுத்தது
நிலாவிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமும் குறைஞ்சிரும். நிலா அப்படிங்கிறது பழைய ஏற்பாடு, சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிக்கிறது. சூரியன் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து இருந்து பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு கால சத்தியங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் நிலா வெளிச்சம். இது ரெண்டுமே குறைஞ்சிருமா. அதனால தான் நம்ம போயிட்டு இருக்கிற சர்ச்சஸில் சுத்தமாக சத்தியம் இல்லை, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். அடுத்தது நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். அடுத்த விஷயம் இப்போ நீங்கள் தான் சொல்லணும், நட்சத்திரங்கள் யாரை அடையாளப்படுத்தும்? யாருங்க ட்ரை பண்ணுங்க. ஒன்று யாரு? நாம தான் ஸ்டார், நம்ம தான் நட்சத்திரங்கள். கரெக்டுங்களா? கரெக்ட். எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்கிறீங்க? சொன்னோம் அவ்வளோதான் அப்படிங்கிறீங்களா? நம்ம தான் நட்சத்திரம். எப்படி நட்சத்திரம்? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரா, உன்னுடைய சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல. இல்லைங்களா? தானியேல் 12:1 படிக்கிறோம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறவங்க 1,44,000 பேர். இந்த 1,44,000 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாயிருவாங்களாம். டல்லாயிருவோமா? டல்லாகிறதுங்கிறது என்னன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல 10 நட்சத்திரங்கள் இருக்குதுன்னா எவ்வளோ வெளிச்சம் இருக்கும்? நல்ல பிரைட்டாக இருக்கும். 8 ஆச்சுன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும், 5 ஆச்சுன்னா இன்னும் குறைஞ்சிரும், கடைசியாக 2 தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்கும். அந்த 2ம் இல்லைன்னா இருட்டாயிரும் இல்லையா? அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களா? திருச்சபையுடைய அழைப்புகளை வந்திருக்கிறவங்க அவங்க ஓட்டத்தை ஓடி போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வர்ற வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிடும். அப்படின்னா சபை செலெக்ஷன் ரொம்ப வேகமாக முடியுங்கிறார். சபா வாய்ப்பில் 1,44,000 பேருடைய செலெக்ஷன் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிரும் அப்படிங்கிறார். அது முடிஞ்சிரும். அடுத்து என்ன நடக்குமாமா? வாசிங்க, யோயேல் 2:11 முடிக்க போகிறோம் சப்ஜெக்ட். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அதை சகிக்கிறவன் யார்? ஆரம்பிக்கும் போது பாருங்க, கர்த்தர் தமது சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார். சேனைக்கு பின்னாடி இல்லையா, சேனைக்கு முன்பாக. அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவர் வந்து அவர் முன்னாடி நிற்பார், அவருக்கு பின்னாடி படைகள் நிற்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 1874 வந்துருவார். வந்ததுக்கப்புறம் பின்னாடி மிகப்பெரிய படைகள் இருக்கு, அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய சங்காரம். அதனால தான் அவருக்கு பேர் சங்கார தூதன். அது இந்த பூமி மேலே கடந்து வரும். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது யாராலும் சகிக்கவே முடியாது அப்படி இருக்கும் சொல்றார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். யோயேல் 2:12 போன வாட்டி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, வெட்டுக்கிளிகள் எல்லாம் வந்து உங்களை சாப்பிட்ற போது சொல்லிட்டு, ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பணும்னா இதெல்லாம் செஞ்சுருங்க, நான் உங்களை மன்னிச்சிட்றேன் சொன்னார் இல்லையா? உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், ஆலயத்தில் போய் பண்ணுங்க எல்லாம் சொன்னார் இல்லையா? அதே மாதிரி கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு வரப்போது, அந்த அழிவு வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சுருங்கன்றார். வாசிங்க அடுத்த வசனம், அதான் சொல்கிறார். வாசிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பணுங்களாமா தேவன் கிட்ட? உபவாசத்தோட வாங்க. உபவாசத்தோட வரணுமா? உபவாசம் பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம படிக்கலாம். உபவாசத்தோட வாங்க, அழுகையோட வாங்க, புலம்பலோட வாங்க, உங்கள் முழு இருதயத்தோட. 80% இருதயம் இல்லை, 90% இல்லை, 99 இல்லை, எத்தனை? 100% முழு இருதயத்தோடும் என்னிடத்துல வாங்குங்க, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே திரும்பி வந்துடணும். ஏன்னா பழைய காலங்களில் வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க, உடனே தேவன் இறங்கி வருவார். ஆனால் இப்போ வஸ்திரத்தை கிழிச்சா கூட அவர் வரமாட்டாராம். வாசிங்க அடுத்த வசனம், 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அப்படின்னா இந்த பூமி மேலே வர தீங்குக்கு மனஸ்தாபப்படுறாரா? அது இல்லை, அது ஜட்ஜ்மெண்ட், அது நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பில் எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது. ஆனால் யார் மேலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா நமக்காக தானா, நம்ம மேலே, நம்ம வந்து அதில் மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தேவன் ரொம்ப ரொம்ப பொறுமையுள்ளவராக இருக்கிறாராம். அப்படி பொறுமையுள்ளவராக இருக்கிற அந்த தேவன்கிட்ட நாம் எப்படி திரும்பணும்னு சொல்கிறாருன்னா, உங்கள் வஸ்திரத்தை அல்ல, எதை கிழிக்கணுங்களா? உங்கள் இருதயத்தை கிழிச்சிருங்க.
உங்கள் தேவனுடைய கர்த்தருக்கு இடத்தில் திரும்புங்கள். வாசிங் ஸ்டார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பாத்தீங்களா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். யாருக்காகனா நமக்காக மட்டும்தான், நமக்காக தான். தேவன் பூமி மேல ஜட்ஜ்மெண்ட்ல அவருக்கு அந்த இரக்கமெல்லாம் இருக்காது. அதனால நம்ம மேல ஒரு நீடிய பொறுமை, எப்படி இஸ்ரேல் ஜனங்க மேல ஒரு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாரோ அந்த மாதிரி. அடுத்த வசனத்தை வாசிங்க. யோயேல் 2:14. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். போஜன பலியும் பான பலியும் செலுத்துறதுக்கான ஆசீர்வாதத்தை தருவார். யாருக்கு சொல்றாரு இது? யாருக்கு சொல்றாருங்க? நமக்கு சொல்றாரு இல்லைங்களா? சியோனிலே எக்காலம் ஒதுங்கள் 2ஆம் அதிகாரம் நமக்கு தான். அப்போ ஒருவேளை நம்மளுக்கு என்ன கொடுப்பாராம்? போஜன பலியும் பான பலியும் கொடுப்பாராம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், கவனிச்சிங்களா? ஆலயத்தை விட்டு போஜன பலியும் போயிடுச்சு, பான பலியும் போயிடுச்சு. படிச்சிங்களா? அப்படின்னா இந்த போஜன பலினா என்ன, பான பலினா என்னங்கிறத மட்டும் பார்த்தோம்னா தேவனது தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்ல வர்றாருங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த பான பலி போஜன பலி இது ரெண்டும் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, போஜன பலினா ஃபர்ஸ்ட் என்ன வாசிக்கலாம் பைபிளில். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு. இங்க பாருங்க, இது பேர் தான் போஜன பலி. போஜன பலிங்கிறது என்னன்னா, அதாவது பலிகள் நிறைய செலுத்துவாங்க. காளை பலி செலுத்துவாங்க, ஆட்டுக்கடா பலி செலுத்துவாங்க இல்லைங்களா? ஆனால் இங்கே செலுத்தப்படுற பலி என்ன பலியா? போஜன பலி. போஜன பலினா மாவு இருக்கு இல்லைங்களா? மாவு, கோதுமை மாவு. அந்த மாவு தான் தேவனுக்கு வந்து பலியாக செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? அதை கொண்டு வந்து அதில் எண்ணெய் போட்டு என்ன செய்யணுமாமா, அதை அப்பங்களாக சுடணும். அதுதான் போஜன பலி. அப்பங்களாக சுட்டு வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரிகளிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த உணவை கொண்டுட்டு வந்து என்ன செய்யணும்? நம்முடைய உணவை கொண்டுட்டு போய் தேவனுக்கு பலியாக செலுத்துறது. அதே மாதிரி எப்பெல்லாம் போஜன பலி செலுத்துறாங்களோ அப்பெல்லாம் என்ன செலுத்தணுமாமா? பான பலியும் செலுத்தணுமா. நல்லா கவனிங்க. அப்பம் ஃபர்ஸ்ட் அப்பம் வருதா? மாவு எடுத்து என்ன செய்வாங்க? அப்பம் சுட்டு அதை வந்து தேவனுக்காக காணிக்கையா, அது மெல்லிய, அதாவது மாவுனால செய்யப்பட்டு அது அதிரசங்களாகவோ அடைகளாகவோ செஞ்சு செய்யணும் அப்படின்னு பைபிளில் நிறைய வசனங்கள் வரும். அதுதான் போஜன பலி. பான பலி அப்படிங்கிறது என்னன்னா, என்னைக்கெல்லாம் போஜன பலி செலுத்துறாங்களோ அப்பெல்லாம் பான பலியும் செலுத்தணுமா. என்ன பான பலி வாசிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த போஜன பலியில் மீதியா இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. தேவனுக்குன்னு செலுத்துறதுல அது மகா பரிசுத்தம் உள்ளது. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கென்று இடும் தகன பலிகளில் இது பரிசுத்தமானது இல்லை, என்னவாமா? மகா பரிசுத்தமானதுங்களா. அதுதான் போஜன பலி, மகா பரிசுத்தமானது. சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. லேவியராகமம் 2:4. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக. பார்த்தீங்களா? அதிரசங்கள் மாதிரி செய்யணும், அடைகள் மாதிரி செஞ்சு நீங்க அதை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? அதை வந்து தேவனுக்கென்று தகன பலி செலுத்தணும். அதுதான் போஜன பலி. அப்பமாச்சா? எப்பெல்லாம் நீங்கள் இது செலுத்துறீங்களோ அப்பெல்லாம், எப்பெல்லாம் போஜன பலி செலுத்துறீங்களோ அப்போவே நீங்கள் வந்து பான பலியும் செலுத்தணும். அப்படின்னா பான பலினா என்ன வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பழரசத்திலே காற்படி ஆகிய வானபலியையும் செலுத்த கடவீர்கள். திராட்சை பழங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? போட்டு அதை பிழிஞ்சு அதை வந்து திராட்சை ரசங்களாக பான பலியையும் நீங்க என்ன செய்யணும்? அங்க செய்யணும். இப்ப சொல்லுங்க, அப்பமும் திராட்சை ரசமும் செலுத்துறது தான் போஜன பலியும் பான பலியும். புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சிருச்சா? சரி, இப்ப சொல்லுங்க, அந்த அப்பமும் திராட்சை ரசமும் எதை அடையாளப்படுத்துது? பெந்திகோஸ்தே நாளா எதை அடையாளப்படுத்துதுங்க? அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற
நம்ம அப்படியே படிச்சோம்ல, அது மகா பரிசுத்தமானது. பிதாவாகிய தேவனுக்கு மகா பரிசுத்தமாக செலுத்தப்பட்ட ஒரே பலி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலி தான். அதைத்தான் அந்த இடத்துல சொல்கிறார். அதுதான் அவருடைய மாம்சம் தான் அந்த அப்பம். அடுத்தது அவருடைய ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த திராட்சை ரசம். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கக்கூடிய ரத்தமாக இருக்கிறது சொன்னார் இல்லைங்களா. அப்படின்னா தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்களா. இஸ்ரேல் ஜனங்க கிட்ட பார்க்கும்போது பானபலியும் இனிமேல் உங்களுக்கு இல்லை, போஜன பலி இல்லைன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி ஆக போகிற வாய்ப்பு இனிமேல் உங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துடைய சரீரமாகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. யாருக்கு மட்டும்தான் வாய்ப்பு? சியோன்ல எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள்னு சொல்லி அந்த திருச்சபின் மத்தியில் சத்தியத்தை சொல்லி கொடுத்து தேவனுக்காக தத்தம் செய்கிற அந்த ஜனங்கள், தத்தம்ன்றது ஞான ஸ்நானம் மூலமாக உடன்படிக்கை செஞ்சு வரப்போகிற அந்த ஜனங்கள். இதை பற்றிலாம் இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஞான ஸ்நானம்னா என்ன? நாம் நினைக்கிற மாதிரி அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம். பைபிள் அப்படி தான் சொல்லுது. அந்த ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானஸ்நானம் எடுத்து தேவன்கிட்ட உடன்படிக்கை செஞ்சு வரப்போகிற அந்த ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாகவும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தமாகவும் மாற வாய்ப்பு கிடைக்கும். வேறு யாருக்குமே அந்த வாய்ப்பு இல்லை. அதை தான் அந்த வசனத்தில் அப்பளவே நம்ம படித்தோம். ஒருவேளை தேவன் மனம் இறங்கி அந்த போஜன பலியையும் பான பலியும் செலுத்துறதுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அப்படின்னா போஜன பலிங்கிறது அப்பம், பான பலிங்கிறது திராட்சை ரசம். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக போகிற ஒரு வாய்ப்பு, அவருடைய ரத்தத்தோடு கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை தேவன், அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தேவன் கொடுக்குறார். சரிங்களா? இப்போ வாசிங்க யோயேல் 2:15 வசனம். சியோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நல்லா கவனிங்க. சொல்லிட்டு எங்க எக்காலம் ஓதணுமா? முதல் அதிகாரத்தில் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லும்போது சியோனிலே எக்காலம் ஓதுங்கள்னு சொல்ல மாட்டார். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சியோனில் மட்டும்தான் எக்காலம் ஓதணுமா. அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? எக்காலம்ங்கிறது என்னென்னா தேவனுடைய வார்த்தைகள், எச்சரிப்பின் சத்தியங்கள். இது எங்கே மட்டும்தான் கிடைக்கும்னா அவருடைய பிள்ளைகள் மத்தியில் தான் கிடைக்கும். எங்கே தான் எச்சரிப்பின் சத்தம் இடணுமாமா? சியோனில் மட்டும்தான். நீ திருச்சபை ஆகக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குதோ அங்கே மட்டும்தான் உனக்கு சத்தியம் கிடைக்கும். வேறு எங்கேயும் அந்த எச்சரிப்பின் சத்தம் கிடைக்காது. அந்த எச்சரிப்பின் சத்தம் வேணுமா? வேண்டாங்களா? நிறைய பேருக்கு வேண்டாம் போல இருக்குது. ஃபாலோஅப் கிளாஸ் கேட்குறவங்க நிறைய பேர் காணும். அப்படின்னா சத்தியத்தை நாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடக்கூடாது. சத்தியம் நல்லா இருக்குன்னு சொல்லி சத்தியத்தை நம்ம இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நம்ம மேலே அன்பு வைத்து இரக்கம் வைத்து தான் இவ்வளோ பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அதுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருங்க? நிறைய பணத்தையா? எதை எதிர்பார்க்குறாரு? கீழ்ப்படிதலை மட்டும்தான். கீழ்ப்படிதலை மட்டும்தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அதை கூட நம்ம செய்யலைன்னா நம்ம என்ன தேவனுக்காக செஞ்சுருவோம்? நம்முடைய சபைகளும் நம்முடைய பாரம்பரியங்கள் தான் நம்மளுக்கு முக்கியம்னா கண்டிப்பாக தேவன் நம்மளை ஏற்றுக்க மாட்டார். நமக்கு என்ன முக்கியம்? தேவன் தான் முக்கியம், அது இருக்கணும். கிறிஸ்து தான் முக்கியம், அவர்களுடைய சத்தியம் தான் முக்கியம்னு யாரெல்லாம் சத்தியத்துக்காக வாஞ்சியாக இருக்காங்களோ அந்த இடத்துல இந்த எக்காலம் தொடர்ந்து ஊதப்படும். இந்த எக்காலம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊதப்படும். வேணும்னா தயவு செஞ்சு வந்துருங்க, தச்சுக்கோங்க. இல்லாட்டி அடுத்து மிகப்பெரிய பிரச்சனைகளை மாட்ட போகிறாங்க உலகம். அதில் அந்த சபைகள் எல்லாமே அழிய போகுது. அது அழிய போகுதுங்கிற அந்த ஒரு பயத்துக்காக மனம் திரும்ப வேண்டாம். தேவன் எச்சரிக்கிறார், நம்மளை கூப்பிட்றாருன்னு அவருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து மனம் திரும்பினா மட்டும் போதுமானது. சரிங்களா? அதைத்தான் அவர் சொல்ல வர்றார். உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூட்டுங்கள். அப்போ அடிக்கடிக்கு இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடக்கும், பெரிய பெரிய சத்தியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும். அதனால் தயவு செய்து சகோதர சகோதரிகள் இதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆக்சுவலி இது என்ன சத்தம் தெரியுங்களா? நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த சத்தம் இருக்கு இல்லையா, இது மணவாட்டிக்குரிய சத்தியம், மணவாட்டிக்காக கொடுக்கப்படுகிற சத்தியம். இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டு பாருங்க கடைசி என்ன நடக்குமாமா? ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க, முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளை எல்லாத்தையும் கூட்டுங்க. அதுதான் சபை. இதையெல்லாம் செய்யுங்க. மணவாளன் தன் அறையை விட்டு வெளியே வர போறார். மணவாளன் வந்துட்டாரு, ஆனால் எங்கே இருக்கிறாரு? ஒரு அறைக்குள்ளே இருந்தார், ஒரு ரூம்குள்ளே இருந்தால் வெளியே தெரியாது இல்லையா? அப்போ அவர் வந்திருக்கிறாரு, வெளியே தெரியல. அதுதான் அறை. அந்த அறையை விட்டும் மணவாட்டி தன் மறைவை விட்டும். நாமளும் ஒரு ரூம்குள்ளே தான் இருக்கோம். அதுக்கு தான் தேவன் ஹால் கொடுத்துருக்காரு.
நம்மளும் ஒரு மறைவுக்குள்ளே தான் இருக்கோம். இங்கிருந்து கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம கடந்து போகணும். அதுக்காக தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, வேறு எதுக்காகவும் இல்லை. இந்த பூமியில் சபை ஏற்படுத்தி காணிக்கை வாங்கி தசம்பாகம் வாங்கி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு தேவன் நம்மளை கூப்பிடல. நம்மளை கூப்பிட்டது எதுக்காக அப்படின்னா, இந்த பூமியில் வரப்போகிற மகா உபத்திரவ காலத்தில் தப்பிக்கணும்னா வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி கூடி நிறைய சத்தியங்களை தியானித்து நம்மகிட்ட இருக்கிற குறைகளையும் நம்மகிட்ட இருக்கிற தவறுகளையும் திருத்திக்கிட்டு தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக நம்ம மாறணும். அப்படி மாறும்போது இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி தேவன் தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாருங்க, இந்த உபத்திரவத்திலிருந்து அவர் வெளியே எடுத்துருவார். அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம படிக்கிறோம். ஸோ கடைசியாக நம்ம எப்படிப்பட்டவர்களா கடைசியாக இருக்கணும்னு தேவன் நமக்கு விரும்புகிறார். எதுக்கு சபை? இப்போ ஒரு ஹால் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஹால் எதுக்காக அப்படின்னா, முழுக்க இங்கே சத்தியத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்றதுக்காக. எதுக்கு சத்தியம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக, ஆவிக்குரிய வரங்களால் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக. இதுக்கு தான் நம்மளுக்கு வசனங்கள் சத்தியங்கள் எல்லாமே நம்மளுக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இம்ப்ரூவ் எதில் ஆகணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் பவுல் மூலமாக நம்மளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதை மட்டும் வாசி நம்ம பாடத்தை முடிக்கலாம். வாசிங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கடைசியாக சகோதரரே, கடைசியாக அப்படின்னா இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? அரை மணி நேரம் அமைதல், பிரச்சனை, உபத்திரவம், கஷ்டம் இதெல்லாம் இருக்குது. தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. எதுக்காக நிற்கணுங்களாமா? உண்மையுள்ளவைகளுக்கு மட்டும்தாங்க நிற்கணும். உண்மையான திருச்சபை அவங்க அப்படிதான் இருக்கணும். உண்மைக்கும் போயிட்டு பொய்க்கும் போயிட்டு இருக்கக்கூடாது. அது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா பொய்யை விட்டு வெளியே வந்துடணும். தப்புனா தப்பு தான், சரினா சரிதான். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. எது ஒழுக்கம் உள்ளவைகளோ, எது கிறிஸ்துவின் இடத்துல சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சத்தியங்கள் வந்து அந்த ஒழுக்கத்தை நமக்கு போதிக்குதோ அந்த ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. நீதி உள்ளவைகள் எவைகளோ. எது கீழ்ப்படிதல் முக்கியம்? அந்த நீதிங்கிறது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. நீதி உள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ளவைகள் எவைகளோ. கற்புள்ள அந்த ஒரு நிலைமை அதைத்தான் தேடணுமா? கற்புள்ளவைகள் எவைகளோ. அன்புள்ளவைகள் எவைகளோ. நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதை மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கணுமா? அதுக்கு தாங்க சபை. ஏன் பிரதர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹால் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கிறதுக்கு தான். இந்த குணங்கள் நம்மக்கிட்ட வளரும்போது தான் நம்ம மனவாட்டியாக மாற முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரமாகவும் அவருடைய ரத்தத்தில் போய் கலக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் தேவன் கொடுக்கறது இல்லை. இதே பெருந்துறையில் இருக்கிற ரொம்ப சொற்ப ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்களுக்கு தேவன் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மற்றபடி மற்ற ஊர்களில் நிறைய சகோதரர்கள் இருக்கும். ஆனாலும் அந்த வாய்ப்பு ரொம்ப சொற்ப ஜனங்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தயவு செய்து நீ வார வாரம் நிறைய சத்தியங்கள் கேட்டு நம்ம ஆவிக்குரிய வரங்களால் நம்ம நிறைந்து நிறைய அநேக ஜனங்களுக்கு சாட்சிகளை அந்த பூமியில் வாழணுங்கிற அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழணும். ஸோ கடைசியாக வாட்சி இந்த வசனத்தை வாட்சி முடிச்சிடலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் எப்படி இருப்பாருங்களாமா? சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அந்த தேவன் நம்ம கூட இருக்கணுமா? நம்ம கூட இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்போ நம்ம கூட அவர் இருக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். எதுங்க? அதை தேடுறவங்களா இருக்கணும். உண்மையுள்ளவைகள் எவைகளோ நம்ம படித்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம தேடுறவங்களா இருக்கும்போது அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். பாடம் முடியும் போது அதே வார்த்தையை சொல்கிறோம், சமாதானத்தின் தேவன் நம் அனைவரோடும் இருப்பார். அப்படின்னா என்னங்க பிரதர், இவ்வளோ அழிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்னா, ஆமாம் அதுதான் உண்மை. உலகத்துக்கு அழிவு, நம்ம மேலே அந்த அழிவு வராது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான். ஏசாயா 57:1 படிக்கிறோம் இல்லைங்களா? நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் தீங்கு வராததற்கு முன்பே. தீங்குங்கிறது இந்த பூமிக்கு வரப்போகிற பேரழிவு இன்னும் கொஞ்ச நாள் வரும். அது வர்றதுக்கு முன்னாடியே தேவன் திருச்சபை அந்த பூமியிலேருந்து எடுத்துருவார். அதுக்காக தான் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கார். இது நாங்கள் பண்ணலை, சகோதரர்கள் பண்ணலை, முழுக்க நீங்கள் வணங்கக்கூடிய தேவனும் கிறிஸ்துவும் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற விஷயம் இது. இதை சரியாய் பயன்படுத்தி கொண்டு தேவனுக்கு உண்மையாய் வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. இவ்வளவு நேரம் பொறுமையாய் கேட்ட அன்பு சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.